அடுத்தபடியாக சகோதரர் எம் முஹம்மது முஹைதீன் அவர்கள் இறை இல்லங்களும் இணை இல்லங்களும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பாக வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். nmtj.org www.nmtj.org என்ற வெப்சைட்டில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் தகவல் கொடுங்கள் SMS மூலமாக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏகனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், முஹாஜர்கள், அன்சாரிகள், நபித்தோழர்கள் அனைவர் மீதும், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே பெரும் திரளாக குழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இறைவனிடத்திலே துஆ செய்தவனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகள், இறை இல்லங்களும் இணை இல்லங்களும் என்ற தலைப்பு இங்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் எந்த ஒரு தனி மனிதனுடைய சுய கருத்தின் கீழ் சொல்லப்படக்கூடிய செய்திகளோ அல்லது எந்த ஒரு தனி மனிதனையாவது தரைக்குறைவாக பேச வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலேயோ அமைந்த தலைப்பல்ல. ஏன் இதை நாங்கள் இந்த தலைப்பிற்குள் செய்திகளை சொல்வதற்கு முன்பு சொல்கிறோம் என்றால், காவல்துறை நண்பர்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்குண்டான அனுமதியை கூட அளக்களித்துத்தான் தந்திருக்கிறார்கள். அதிலும் இங்கு பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் ஒரு வகையாக அச்சுறுத்தி அவர்கள் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அதையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஆடியோ வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, விஷுவலா வீடியோ வேற அங்க ஒரு சகோதரர் உட்கார்ந்து ரெக்கார்டிங் பண்றாரு. அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ரெக்கார்டிங் பண்றதாக இருந்தா எதை போய் ரெக்கார்டிங் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். முதல்ல இந்த நாடு இருக்கிறத, இந்த நாட்டுக்கென்று அடிப்படையான மரபுகளை நாம வகுத்திருக்கிறோம். இந்த இந்திய நாடு எதன் அடிப்படையில் ஜனநாயக நாடு என்று நாம சொல்கிறோம்? எந்த அடிப்படையில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி? இந்த நாட்டிலே வாழக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய கொள்கையை சொல்லலாம். இன்னும் சொல்லுவதாக இருந்தால், மத நம்பிக்கையே இல்லாம இருக்கிறான்ல நாத்திகவாதி, அவர் தானே கடந்த ஒரு பீரியட்ல முதல்வராகவே உட்கார்ந்தார் இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு. இந்த மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக கடந்த 5 ஆண்டு இருந்தவர் யாரு? 5 முறை இருந்திருக்கிறார். அது வேற. கடந்த 5 ஆண்டு இப்ப இந்த அம்மா உட்கார்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்தவர் யார் என்றால் கலைஞர் கருணாநிதி. இது எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? அட, இந்த நாட்டினுடைய மரபு அந்த மாதிரி. அப்ப கலைஞர் எத்தனை முறை மதத்தை விமர்சித்து பேசியிருக்கிறாரு.
அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விளங்கலையா? இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்தை பேசுவதுதான் இந்த நாட்டினுடைய அடிப்படையான சுதந்திரமே. அதுதான் வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியேறடான்னு சொன்னோம். அவனுடைய நிர்வாக முறை தப்பாக இருந்ததா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அந்த நிர்வாகத்தின் கீழே, அதிகாரத்தின் கீழே மலிந்து கிடக்கக்கூடிய ஊழல்கள் நிறைந்திருந்ததா? அட, இதை விட நல்ல சிறப்பான ஒரு ஆட்சி தான் அவன் செஞ்சான். அவன் எழுப்பிய எத்தனையோ பாலங்கள், கட்டடங்கள் இன்றும் அதற்கு சாட்சி பகிர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு சாதாரண ரோடு போடுறதுல இருந்து அவன் அடிக்கிற கட்டிங் அடிக்கும் கவுன்சிலர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பாருங்க. ஒரு கவுன்சிலர் அவ்வளவு அடிக்கிறாருன்னா அதுக்கு மேல இருக்கிற எம்எல்ஏ எவ்வளவு அடிப்பாரு, ஒரு எம்பி எவ்வளவு அடிப்பாரு. அப்ப ஒரு நாட்டினுடைய அடிப்படையாக ஆங்கிலேயர்கள் வகுத்திருந்ததனுடைய அம்சம் என்னன்னா, எல்லாம் கரெக்டா இருக்கு, பேசக்கூடாதுன்னு தான். நீ பேசக்கூடாது, ஏன் வெள்ளக்காரனை எழுத்து பேசுவ, பேச்சு சுதந்திரம் இல்ல, எழுத்து சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் இல்லை. இதனால தான் வெள்ளையர்களை எதிர்த்தோம். நாம எதற்காக வேண்டிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாம இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தை செய்தோம் என்று சொன்னால் கூட அதுக்குண்டான காரணம் என்ன? இந்த நாட்டினுடைய அடிப்படை மரபுகள் ஆங்கிலேயர்களால் தகர்க்கப்பட்டுச்சு. அடிப்படையாக உள்ள பேச்சுரிமை பறிக்கப்பட்டுச்சு, எழுத்துரிமை பறிக்கப்பட்டுச்சு. அதை நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும். காவல்துறை நண்பர்கள், நீங்க அதிகாரிகள் கிடையாது, நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான், மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் தானே. நீங்க உங்களை பார்த்து பயப்படுறது யார் பயப்படணும்? திருட்டு போய பயப்படணும், முள்ளமாரி போய பயப்படணும், முடிச்சு வைக்க போய பயப்படணும். இன்னும் சொல்றதாக இருந்தால் நீங்க இங்க ரெக்கார்டிங் போடுறதெல்லாம் கொண்டு போய் தர்காக்குள்ள போடுங்க. ஏன்? அங்கதான் அவ்வளவு அனாச்சாரமும் அவ்வளவு அசிங்கங்களும் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள்லாம் அங்கதான் நடக்குது. இங்கே இல்ல. இந்த பெண்களை பாருங்க எவ்வளவு கண்ணியமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கவே பாரு குளத்தாங்கரையில எவ்வளவு கேவலங்கள் நடக்குன்னு தெரியும். உண்மை, சும்மா சிரிக்கிறதுக்கு சொல்லல. இங்க இருக்கிற பெண்களை பாருங்களேன், இதை நீங்க எடுத்து உங்களுடைய உயர் அதிகாரத்தை கொண்டு போய் காட்டுனீங்கன்னா காரி துப்பாரு. இதை போய் இடம் எடுத்த ஏன்? இங்க ஒரு குற்றத்துக்கு இடம் இல்லை. நாங்க இந்த நாட்டினுடைய அடிப்படையான மரபுகளை நாங்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சுதந்திரத்தின் அடிப்படையில தான் நாங்க பேசுகிறோம். இந்த நாட்டினுடைய முதல்வரை மட்டுமில்ல, பிரதம மந்திரி மட்டுமில்ல, ஜனாதிபதிங்கிற முதல் குடிமகன் அவரை எதிர்த்து கூட கருத்து பேசுவதற்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. அவர் ஒரு தப்பு செய்தால், அவருடைய ஒரு காரியம் தவறு என்றால் அதை எதிர்த்து பேசுவதற்குண்டான உரிமை படைத்த நாட்டில் நாம வாழ்கிறோம். இதை முதல்ல நீங்க விளங்கிக்கிறோம். அங்க போங்க, எல்லா பிரார்த்தனமும் அங்கதான் நடக்குது, எல்லா ஏமாற்று வேலையும் அங்கதான் நடக்குது. ஒண்ணுமில்லாத ஒரு கயிறை முடிஞ்சு எம்பிட்டு வாங்குறான்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பேசி முடிச்சோட வேணா நீங்க கேட்கலாம். சிரமம் ரொம்ப படுறாரு பாவம். நீங்க இந்த கேசட்டுக்கு அவங்க ரெக்கார்டிங் காசு கொடுத்தீங்கன்னா சும்மா தந்துருவாங்க. பாவம் அவர் கையில வேற நம்மளாம் ஸ்டாண்டு போட்டுக்கிறோமா. அங்க ஒரு உளவுத்துறை சகோதரர் கையில உட்கார்ந்துட்டு எடுத்துட்டு இருக்கிறாரு. அது சிரமம் கூட வேற. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்குண்டான சார்ஜ் ஃப்ரீயா தெரியல, அது வேற. ஃப்ரீயா தந்தா கூட அவங்களுடைய விருப்பம், நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீங்க இவ்வளவு சிரமம் பட வேணாம். எதுக்கு இதை சொல்கிறோம் என்றால் இந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இதை நாம எதற்காக முன்கூட்டியே சொல்லி வைக்கிறோம் என்றால், ஏதோ இதற்கு முன்பு பேசினவர்கள் எல்லாம் ஏதோ சரமாரியா என்னமோ திட்டு மலைகளை விட்டா மாதிரியும், ஏதோ அப்படி இப்படின்னு என்னமோ பேசினார்களே, இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய விமர்சனத்துல வராதா? இதெல்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கிறது ஆகாதான்னா நீங்க அப்படி நினைச்சா அப்படித்தான். ஏன்? அட, ஒரு திருட்டு பையனா அவன் கண்ணியம் குறைஞ்சு போச்சு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சிட்டு போங்க. ஒரு தப்பு செய்யறவன் வரதட்சணை வாங்குறான், சட்டப்படி குற்றம் தானே. ஒரு வரதட்சணை வாங்குறவன வரதட்சணை வாங்கிட்டான், ஒரு பேடி பயலா இருக்கிறான், பெண்ணிடத்துல போய் கை நீட்டி வாங்குறான் நான் சொல்றேன், உடனே காவல்துறை இது பாவம் அவர் வரதட்சணை வாங்குறதுனால இவ்வளவு கேவலமா ஒரு பொட்டன்டியல. அத நீ நினைச்சிட்டு போப்பா, அதான உண்மை. ஒரு பேடித்தனமான காரியத்தை அவன் செய்யறான். அட, இதை சொல்லுவதற்குண்டான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஏதோ நாங்கள் இங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஷாகுலம் மீது பாஷாவுக்கு எதிராக பேசுகிறோம் என்று நினைக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் எதற்கு எதிராக பேசுகிறோம் என்றால், இவர்கள் நடக்கக்கூடிய சத்தியத்துக்கு எதிரான காரியத்துக்கு எதிராக தான் பேசுறோம். அது யாராக இருந்தாலும் சரி, ஷாகுல் ஹமீத் பாஷா அவர்களாக இருந்தாலும்
ஒரு சத்தியத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் செய்தால் கண்டிக்கணுங்கிறதா என்னுடைய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தவறுகளை கூட அல்லாஹ் கண்டிக்கிறான்ல. நீங்க தெளிவா விளங்கிக்கிறணும். ஏதோ அவுலியாக்களை திட்டுகிறார்கள், மகான்களை திட்டுகிறார்கள், பெரியார்களை அப்படி உங்கள்ட்ட தவறான கருத்தை வைக்கிறாங்க. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ங்கற ஒரு சஹாபி சலாம் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கத்து குறைஷி காபிர்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அவை. அப்ப அவங்க சலாம் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் தங்களுடைய முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் உட்கார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மார்க்கத்தை வளைக்க சொல்லுவான். எல்லாம் ஓகே முகமதே, நாங்களே இந்த மார்க்கத்துக்கு வந்துடுறோம். இந்த மார்க்கத்துக்கு ஏன்னு சொன்னா, நாம யார மக்கத்து காபீர்கள் என்று சொல்லுகிறோமோ, நீங்க எந்த குர்ஆன்ல பக்கம் பக்கமா காபீர்கள், நிராகரிப்பவர்கள், இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் என்று சொல்லுகிறீர்களோ அவங்க அல்லாஹ்வை மறுக்கல. எப்படி நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு ஷாகுல் ஹமீத் பாஷாவை கொண்டு அல்லாஹ்வுக்கு இணையாக்குறீங்களோ, எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு ஏர்வாடி இப்ராஹிம் வலியுல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறீங்களோ, எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு அஜ்மீர் காஜாவை கொண்டு வந்து வைக்கிறீங்கல்ல, இல்லையா? அங்க இருந்து மெனக்கிட்டு இங்க வர்றான் யாரு? சர்தாரி, பாகிஸ்தானுடைய அதிபரா. இங்க எந்த பள்ளிவாசலுக்காவது போனான்னு ஒரு நியூஸ பார்த்தோமா? அதாவது கேட்டா நாங்கெல்லாம் முஸ்லீம் கிட்ட இருக்கிறவாங்க. ஏன் அவங்களாம் பெர்ஃபெக்ட் உருது பேசுறோம்ல, உருது பேசுற முஸ்லீம், அரபி பேசுற என்ன சொல்லிக்கிறோம், நாங்க தான் பெர்ஃபெக்ட் முஸ்லீமுமா. இங்க அந்த நாய் எந்த பள்ளிவாசலுக்கும் போகல, பாக்குறோம்ல. ஆனா எதுக்கு போயிட்டு போறான்? ஒரு தர்காவுக்கு வந்துகிட்டு அஜ்மீர் காஜான்னு அங்க உட்கார்ந்துட்டு போறான். கேட்டா நம்மால ஒருத்தீங்களா இவரே வந்துட்டு போறாரு. இங்க எங்களுக்கு யார் வந்துட்டு போயிருக்கா? ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு போயிருக்காரு. இவன் ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் பாடி இருக்கிறாரு. காலைல ஏஆர் ரஹ்மான் அப்படி அப்படி எந்த ஏஆர் ரஹ்மான் என்ன? ஆனா அவன் இஸ்லாத்துக்கு வந்தான்ல, அவனுக்கு சரியான இஸ்லாமை எந்த உலமாவான்னு சொன்னீங்களா? சரியான மார்க்கத்தை சொன்னீங்களா? அட இசை மார்க்கத்துல கூடாதுப்பா ஹராம்னு சொன்னீங்களா? விட்டுட்டார்கள். இவங்க என்னது, நீ இங்க வா, அவுலியாட்ட வா, உட்காரு, அவர்கிட்ட கேளு, அவர் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவாரு. இவன் இப்படி சொல்லிவிட்டான். அவன் பார்த்தா எந்த ஒரு மார்க்கத்துல ஹராமான தொழிலோ, எது மார்க்கத்துல தடுக்கப்பட்டதோ அதை செஞ்சுவிட்டு ஆஸ்கர் விருது வாங்க போறானா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்றாராம். உடனே இவங்களுக்கு மகிழ்ச்சியை பார்க்கணும். தர்கா கோஷ்டிகளுக்கெல்லாம் இதெல்லாம் எங்க ஒரு அடிப்படையில தர்காவாதியா இருக்கிறவரு எங்க போய் அல்லாஹ் மறக்கல பாருங்கிறான். அட இதுல என்ன இருக்குது? ஒரு சாராயம் குடிக்கிறவன் சாராய பாட்டில ஓபன் பண்றாரு, ஓபன் பண்ணிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னா ஒத்துக்குறோமா? குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா செருப்பு கட்டி அடிப்போம்ல. அட இது மாதிரி காரியம் இதெல்லாம் ஆதாரமா இவர்களுக்கு. அட எந்த ஒரு அடிப்படையான முஸ்லீமாவது இந்த தர்காவை கட்டிக்கிட்டு தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதை சொல்லுகிறது அதன் பக்கம் நம்ம வந்திருக்கிறோமா? அட இதை நீங்க உணரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இருந்த அந்த மக்கத்து குறைஷி காபிர்கள் இருக்கிறாங்களே, அவங்க கோஷ்டில நீங்க ஏன் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மகஜுகும் அல்லாஹ்வை நம்புங்கள்னு போய் சொல்லல. அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாக்கு என்ன டெஃபினிஷன், என்ன அர்த்தம்? லா இலாஹ, லானா இல்ல, கிடையாது, நஹீன் அர்த்தம். இலாஹ் கடவுளே இல்ல. ஏன் இவன் கடவுள் நினைச்சுக்கிட்டு கண்டது கலியதெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருந்தான். லா தூசா மனாத்து அப்படி இப்படின்னு ஏராளமான அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு இணையாக பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களிடத்தில் தான் இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அதுதான் இஸ்லாம். நீங்க அல்லாஹ்வோட கொண்டு வந்து ஷாகுல் ஹமீத் பாஷாவையும் சேர்த்துக்கிறது இஸ்லாம் இல்ல. அல்லாஹ்வோட சேர்த்து இப்ராஹிம் வலியுல்லாஹ்வை சேர்த்துக்கிறது மார்க்கம் இல்ல, இஸ்லாம் இல்ல. அல்லாஹ்வோட சேர்த்துக்கிட்டு அஜ்மீர் தர்காவில் இருக்கிற காஜாவை சேர்த்துக்கிறது இஸ்லாம் இல்ல. அட அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் தவறு என்று சொல்வதுதான் இஸ்லாம். படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம். அப்ப இந்த ஒரு அடிப்படையில் இல்லாமல் இருந்தவர்கள் யாரு? அந்த மக்கத்து குறைஷி காபிர்கள். எந்த அடிப்படையில்?
அல்லாஹ் விட்டு விட்டு இல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேரு அப்துல்லான்னு பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாப்பா தகப்பனார் பேர் என்னது? அப்துல்லா. அப்துல்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடியார்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அடியார்னு யார் பேர் வைப்பா? அல்லாஹ் தெரிஞ்சவர் தானே வைப்பாரு. அப்ப ரசூலுல்லாஹ் போய் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்காதீங்கங்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பா பேரு என்னது? அப்துல்லா தான். ஆனா அவங்க முஸ்லீம் இல்லை. அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல இருந்த அந்த மக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ்வை 10ஓடு 11 சேர்த்துக்கிட்டான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லப்பட வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது, நேரம் குறைவா இருக்குது. அதனால சுருக்கமா தான் நம்ம சொல்வதற்குண்டான நேரம் இருப்பதனால சில செய்திகளை சுருக்கமா சொல்லிட்டு எதை விரிவா சொல்லணுமோ அதை விரிவா சொல்லுவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்க. என்ன கேளுங்க? வானத்தில் இருந்து உங்களுக்கு மழையை பெய்விப்பவன் யாருன்னு கேளுங்க. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஃபயக்கூன் அல்லாஹ், அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. மக்கத்து குறைசி காபீர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் பெய்விக்கல, இந்த எங்களுடைய லாத்து பெய்ய வைக்குது, மனக்கு பெய்ய வைக்குது, உஷா அப்படி சொல்லுவாங்களா? இவன் அப்படி கூட சொல்லுவான். ஏன்? பாட்டை படிச்சு வச்சிருக்கிறாரு. நாகூர் அடிப்பா நாகூர் அடிப்பாவை தூக்கி உயர்வா வைப்பாங்க. என்னது? அவரு என்ன மாதிரி இறைவனிடம் கையேந்துகள். அதே நாகூர் அடிப்பா தான் இந்த ஷாவுல் பாஷாவை கொண்டு அருள் மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்க வேண்டும் சொன்னார்ல. அவன் பதில் என்னது? அல்லாஹ்ங்கிறான். நம்ம நாகூர் அடிப்பா பதில் என்னது? அருள் மலை பொழிய வேண்டும் ஐயானா யாரு? ஐயா அல்லாஹ். யாரு? எந்த ஐயா? இந்த பொய்யா. ஐயாங்கிறது யாரு? இவரு. அருள் மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்க வேண்டும் ஐயா, உமது கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரவெல்லாம் போதும் ஐயா, எங்கே 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 ஷாவுல் மீரானுங்கிறாரு. அப்ப இது தப்பு தானே? இதை கண்டிக்கணுமா வேணாமா? அட படைத்த அல்லாஹ்வை மாத்திர நம்ப வேண்டிய ஒரு சமுதாயத்துல இது மாதிரி நம்பிக்கைகள் நுழைவதை கண்டித்து அதை தகர்த்தெறிய வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் இருக்கிறது. அட மக்கத்து குறைசி காபிர்களுடைய கொள்கையை விட கேவலமான கொள்கை இல்ல. அவன் கூட அல்லாஹ் தானே சொன்னா. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். வானத்தை பூமியையும் படைத்தது யாருன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொன்னா. மக்கத்து குறைசி காபிர்கள் அதே மாதிரி பூமியில இருந்து பயிர் முளைவிக்கிறது அல்லாஹ் தான் சொன்னா. புள்ளையை தர்றது யாரு? அல்லாஹ் தான். இவன் மொய்தீன்ன்றான். இவன்ட்ட போய் கேட்ட புள்ளையார் பார்த்தாரா மொய்தீன் தருவாரு. மொஹிதீன் தான் யாமர் மொஹிதீன் தான். சரியா? இவங்க இங்க மொஹிதீன் பேசிட்டாரு, அப்துல் காதர் பேசிட்டாரு, ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. ஆனா இவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்க? புள்ளைய தர்றவன் அல்லாஹ்ல அப்படித்தான் நம்ப. அவன் அப்படித்தான் நம்பி இருக்கிறான் பாருங்க. அந்த மக்கத்து குறைசி காபிர்களோட நம்பிக்கை என்னது? ஃபயக்கூன் அல்லாஹ், அல்லாஹ் தான் தர்றான், அல்லாஹ் இடத்துல தான் எல்லாமே. ஆனா இதெல்லாம் அல்லாஹ்விட்ட எங்களுக்கு நெருக்கமாக்கி வைக்கும்னா இவன் அது கூட இல்ல. இவரையே அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி விட்டான். அப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வாலி வசூலுக்காண்டி வர்றாங்க. சரியா? இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமாக நடத்தப்பட வேண்டியது. உங்களுடைய எதிர்ப்புகளை இதுல கலந்துகிட்டதோடு மாத்திரம் பதிய வைக்காம இந்த நிகழ்ச்சிகளை நடத்தினவங்க அடுத்தும் தொடர்ந்து நடத்தணுங்கிற ஒரு அடிப்படையில உங்களுடைய மனசுல எண்ணம் தோன்றணும்னா நீங்க செய்யற உதவிகள் அதான் மெயின். இன்ஷா அல்லாஹ் அடுத்து கூட இன்னொரு கூட்டம் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நீங்க தரக்கூடிய வசூலை வைத்து இதெல்லாம் உங்களுக்கு மறுமையில நன்மை. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் ஏகத்துவத்திற்கு போகிறது, சத்தியத்துக்கு போகிறது, அசத்தியத்தை தகர்ப்பதற்கு போகிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப மக்கத்து குறைசி காபீர்களுடைய கொள்கையை விட மோசமான கொள்கை. அப்ப நம்ம உணரணும்ல. அட அவன் என்ன பண்றான்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உட்கார்ந்துகிட்டு, முகமதே சரி நாங்க எல்லா கட்சிலைகள் எல்லாத்தையும் விட்டுறோம், எதுவுமே இனிமே கிடையாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறதுக்கு நாங்க வந்துடுறோம். ஆனா அந்த உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிறீல்ல, இஸ்லாத்துல என்னது? யா அய்யுஹன் நாஸ், எல்லா மனிதர்களுமே இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தா வந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்து அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அப்ப யாராக இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் அப்படி ஏதாவது இஸ்லாத்துல இருக்குதா? இப்படி ஏதாவது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆனா அவர்கிட்ட இருந்துச்சு. காசிம் அது மாதிரி குறைசிகள், அதே போல இது மாதிரி மக்சூமியா குலம், இந்த மாதிரி நிறைய குலங்களாக கோத்திரங்களாக பிரிந்து கிடந்தார்கள். அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு, நீங்க இங்கேயே இருக்கலாம் சுதந்திரமா,
இந்த நாட்டுல உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் தந்துறோம். மக்காவுல மதீனாக்கு ஓடுனாங்களே, ஹிஜ்ரத் போனாங்கல்ல, ஹிஜ்ரத் போகவே தேவையில்லை. அவங்க உட்கார்ந்து பேசுறான், நீங்களும் கௌபத்துல்லாஹ்வுக்குள்ள போங்க, நிம்மதியா தொழுவுங்க, உங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் கூட இந்த நாட்டில் சுதந்திரமா இருக்கலாம். இது மாதிரி சொல்லப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்துல சரி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களே, ஒரு விஷயம் தானே பாக்குறாங்க. மனிதனுடைய இயல்பு தானேங்க. எப்பவுமே சரி ஒரு அநியாயம் இருக்கும், மனிதன் டக்குன்னு அந்த இடத்துல என்ன பார்த்துருவார்கள் என்று சொன்னால், ஒன்று தானே, ரெண்டு தானே, சின்ன விஷயம் தானே, நமக்கு என்ன தெரியாது, கூடாதாச்சேன்னு விளங்காது. மனிதனுடைய மனநிலை. மகாத்மாங்கிறாங்க காந்திய, அந்த ஆளுடைய ஆத்மா உண்மையிலே மகாத்மாவான சோதிக்கணும். ஏன் எப்படி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினார் தெரியுமா? மவுண்ட் பேண்ட் உட்கார்ந்து என்ன கையெழுத்து போட்டாரு, அவன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரேன்னா, நீ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் கரீம்கனி அதுலயும் முஸ்லீம் தான் ஒருத்தர், உங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட காட்டி கொடுக்கணும், இந்த நாட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, அப்படின்னா உனக்கு சுதந்திரம் தருவேன்னா மகாத்மாங்கிறாங்களே, அந்த மகாத்மா கையெழுத்து கொடுத்தாரு. எந்த மகாத்மா? எந்த ஒரு சாதாரண ஆத்மா தான், எல்லா ஆத்மாவும் அதுல மகாத்மா, அதுல கையெழுத்து போட்டு விட்டாரு. எதுக்கு? அது சுதந்திரம் கிடைக்குதுன்னா ஓகே தான், எல்லாரும் ஃப்ரீடமா இருப்பாங்கல்ல. அதனால இந்த நாட்டுக்காண்டி போராடினவன், இந்திய நேஷனல் ஆர்மின்னு வச்சு போராடினவர் யாரு? நேதாஜி. அந்த ஆளை காட்டி கொடுக்கறதுக்கும் அவருடைய தளபதியா இருந்த ஒரு முஸ்லீமை காட்டி கொடுக்கறதுக்கு காந்தி கையெழுத்து போட்டார் மவுண்ட் பேட்டன். அப்படித்தான் சுதந்திரம் வாங்கப்பட்டிருக்குது. முஸ்லீம்களுடைய துரோகத்தில் தான் சுதந்திர வரலாறு போய் பிரிச்சு பார்க்கணும். அதையெல்லாம் நமக்கு அது இல்லாம இந்த பாப்பாம்பைகளுக்கு பூரா எல்லா உயர் அந்தஸ்தும் கிடைக்கணும், அதுவும் போட்டா. ரெண்டு ஷரத்து, ஒன்னு சுபாஷ் சந்திர போஸையும் கரீம்கனியையும் காட்டி கொடுக்கணும், இன்னொரு ஷரத்து என்னது, இந்த அடிப்படையாக வெள்ளையர்கள்ட்ட யாரெல்லாம் எடுபடி வேலை பார்த்தார்களோ, வெள்ளையனுக்கு எவனா பூஜா தூக்கினானோ, எவனா குமாஸ்தா வேலை பார்த்தானோ, அவனை எல்லாம் நீ அதே பதவியில உட்கார வைக்கணும். அதனாலதான் இன்னி வரைக்கும் பாப்பாம்பைய எல்லா துறையிலும் இருக்கிறான்ல, எல்லா ஃபீல்டுலையும் எப்படி நுழைஞ்சா. அப்படி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தின் போது முஸ்லீம்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்களா, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அப்படி ஆக்கிட்டாங்க. அப்ப மனிதனுடைய இயல்பு என்னது, எல்லாரும் ஃப்ரீடமா சுதந்திரமா இருக்கும் போது சின்ன விஷயம் தானே. ரசூல்லா மனிதர் தானே, ஆனா வசனம் மிஸ்லுக்கும் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அப்ப ரசூலுல்லா என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணு தெரியாத சகாபி சலான் சொல்லிடுவார். அவர் கண்ணு தெரியல, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ங்கிற சகாபிக்கு கண்ணு பார்வை இல்லை. அப்ப ரசூலுல்லாவுடைய குரலை கேட்டுட்டு சலாம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிறாங்க. இத நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அபஸன் ஒரு குர்ஆன்ல 80வது சூரா இருக்கு, எடுத்து பாத்துக்கங்க. அபஸனாலே கடுகெடுத்தாரு, அலட்சியம் செய்தார்னு அர்த்தம். அந்த எப்படி ஆரம்பிக்குது, அபஸவத்தவல்ல அன்ஜாவுல் ஆமா, இவர் முகம் கடுகெடுத்தார், அந்த குருடர் இவரிடம் வந்தபோது அலட்சியம் செய்தார், இப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அதனால ரசூலுல்லாஹ்வை திட்டிட்டான்னு அர்த்தமா? உங்க பார்வையில நாங்க ஷாவுலபின் பாஷாட்ட ஏன்பா கேட்கறீங்க, படைத்த அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு சொல்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க, திட்டி விட்டார்கள் அவுலியாக்களை. அட அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை யார் செய்தாலும் சுட்டி காட்டுங்க. அதான இதுல விளங்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அது மார்க்கத்துக்கு உகந்தது இல்ல, அது நீ செய்யக்கூடாது. முகமது உன்னிடத்துல ஓடி வர்றாரு, நீ அவருக்கு பதில் சலாம் சொல்லாம புறக்கணிப்பிய, உன்ட்ட உட்கார்ந்து பேரம் பேச அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அப்ப இப்படி 10 வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து இறக்கி அல்லாஹ்வுடைய ரசூலை கண்டிக்கிறான இந்த மார்க்கம் எப்படி சொல்லுது, யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான தீனுல் இஸ்லாத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான், வேறு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே உரிமை இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், மௌலவிகள், அல்லாஹ்வாக்கள் செய்கிறது எந்த உரிமை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த ஒரு வசனம் மட்டும்தானா? ஒரு முறை தேனை சாப்பிட மாட்டேன்றுவாங்க. தேன்ல சிபாத் இருக்குல்ல, நஹல்னு ஒரு அத்தியாயமே இருக்குது, தேனின்னு 16வது சூரா. தேனை சாப்பிட மாட்டேன்றுவாங்களா? யா அய்யுஹ நபியு, நபியே லிம துஹர்ரிமு மா ஹலல்லாஹு லக, 66வது சூரா. அல்லாஹ் தஹரீம்னு ஒரு சூறாவையே விளக்கப்பட்டதை ஹராமாக்கி விட்டாருன்னு அல்லாஹ் இறக்கி, நபியே நாம உன்னை ஹலால் ஆகியிருப்போம், நீ ஹராமாக்குவியா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல.
உன்னுடைய மனைவிகளுடைய அது வரலாறுக்குள்ள போனா நீண்ட நெடியதாக போகும். தங்களுடைய மனைவிகளுக்கு அது பிடிக்காது என்ற காரணத்தினால் சில மனைவி அவங்களுக்கு ஜெயினப் அவங்களுடைய வீட்டுல போய் மட்டும் சாப்பிடுறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதே போல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி சில மனைவிகளுக்கு பிடிக்காது. அதற்காக வேண்டி அவங்களுடைய சில பேச்சுகள் அது மாதிரி சில வேலைகளை பார்த்து அது ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆயிரும், ஆஹா இவங்க அதை பிடிக்கல விரும்பல அப்படின்னு இவங்க திருப்திக்காக வேண்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த சம்பவம் விரிவாக சொல்ல வேண்டியது சொல்லப்பட வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. எதுக்கு சொல்ற, ரசூலுல்லாஹாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணா கண்டிக்கப்படணுமா இல்லையா? அதான் இதுல இருந்து அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தா நாம கண்டிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் கண்டிச்சிடறான். நாம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, ஏன் நமக்கு அது சரியா தவறான்னு கூட தெரியாது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், நம்ம தூதர் தான், ரஹ்மத்துல் ஆலமீன் தான், அவரிடத்துல ஒரு தப்பு வந்தால் கூட சரி கிடையாது, மார்க்க ரீதியா இது சரியா தப்பு, அதை தான் அல்லாஹ் பார்க்கறான். அப்ப நீங்க என்ன போர்க்களத்தில் அப்படித்தான், உஹது போர்க்களத்தில் அடிபற்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு கூட உடையப்பற்றும், அவர்களுடைய நெற்றியில இருந்து ரத்தம் சொட்டப்படும், மயக்கம் விட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அந்த மாதிரி நிலை. அப்போ ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. யதார்த்தமா மனிதனுடைய இயல்பு தானே, எந்த மனிதனாக இருந்தாலும் தனக்கு ஒரு துன்பம் நேரும் போது சில வார்த்தைகளை சொல்லிவிடுவது சாதாரண மனிதனுடைய இயல்பு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரையும் தாண்டி இன்னொரு நிலை என்னது, தூதர். அவங்களுடைய வார்த்தையிலிருந்து வர்றது மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலே இரத்த சாயத்தை ஏற்படுத்திட்டீங்களே, நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க. அல்லாஹ் உடனே என்ன பண்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன இல்ல, மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் அதிகாரம். அப்ப நீங்க என்ன விளங்கணும், இந்த மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை கடைபிடிங்கள். மார்க்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லுது. அல்லாஹ் அதற்கு தான் படைத்தேங்கிறான். குர்ஆன்ல சொல்லும்போது خلقல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் நாம் படைத்திருப்பது நம்மை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லைங்கிறான் குர்ஆன்ல. அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்காண்டி ஒரு இல்லம் எழுப்பப்படுறதையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். ஆதம் நபியே முதல்ல எதைத்தான் கட்டினாரு, இறை இல்லம் தான். குர்ஆன்ல இருக்குல்ல, இன்ன அவ்வள பைத்தின் உலிஅ லின்னாஸ், மனிதர்கள் வணங்குவதற்காக அல்லாஹ்வை தொழுவதற்காக முதல் கட்டப்பட்ட இல்லம், பைத்னா இல்லம். அந்த இல்லம் எங்க இருக்கிறது, லல்லதி பக்கா, பக்கா, மக்காவுக்கு பக்கான ஒரு பேரும் இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல 3வது சூராவுல ஆல இம்ரான்ல 96. அப்ப முதல்ல எழுப்பப்பட்டது எதுதான், இறை இல்லம் தான். ஒரு மனிதன் வணங்குவதை இஸ்லாம் கடமையாக்கி இறை இல்லங்களை எழுப்புங்க. அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான இடம் அது. அந்த இடத்தில் அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைத்து விடாதீர்கள். அது போன்ற பள்ளிவாசல்களை இன்னைக்கு ஆதம் நபி கட்டின பள்ளியை தான் இப்ராஹிம் நபி புனர்நிர்மாணம் செய்து ஹஜ்ஜுக்காக செல்ற அந்த பள்ளி தான் ஆதம் நபி கட்டினது. எது இன்னைக்கு இருக்கல காபத்துல்லா இருக்கல, மஸ்ஜிதுல் ஹராம்ங்கறோம்ல, அந்த பள்ளி யாரு கட்டினது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை புனர்நிர்மாணம் செய்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இல்லம், அல்லாஹ்வுடைய இறை இல்லம் தான் கட்டப்பட்டது. அதே போல சுலைமான் நபி ஜின் அல்லாஹ் வசபத்தி கொடுத்தா அவங்க கட்டினது எது, பல விஷயங்கள் அவர்களுக்கு அந்த ஜின்கள் மூலியமாக அல்லாஹ் அற்புதமாக நிகழ்த்த வைத்தாலும் முக்கியமா ஒரு பள்ளிவாசலை தான் எழுப்புறாங்க. எந்த பள்ளிவாசல் தெரியுமா, எது, மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் இருக்குதுல்ல, எங்க இருக்குது தெரியுமா, பாலஸ்தீனத்துல. இன்னைக்கு இஸ்ரேல் அதை ஆக்கிரமிச்சுட்டாங்க, அதுக்குள்ள போனா பெரிய வரலாறு. அப்ப அங்க அந்த பள்ளிவாசல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறை இல்லம் தான் கட்டினார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மதீனாவுக்கு வந்தவங்க முதல்ல கட்டினது எது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, மதீனாவுக்கு வந்த பிறகு தொழுவதற்கு இடம் இல்லை, ஆட்டு தொழுவதுல தான் தொழுது இருந்தாங்க. அப்ப அவர்கள் திட்டமிடுகிறார்கள், ஒரு இடம் வாங்கணும், பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். பனு நஜ்ஜார்னு ஒரு கூட்டம்லாம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட விலை பேசுவாங்க. அப்படி அந்த பள்ளிவாசல் வாங்கி, இன்னைக்கு மஸ்ஜிது நபவின்னு இருக்குல்ல, மஸ்ஜிது நபவின்னு ஒரு பள்ளிவாசல் மதீனால இருக்குதா இல்லையா, அதுக்கு ஏன் மஸ்ஜிது நபவின் பேர் வந்துச்சு, அந்த பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளி, அதனாலதான் நபியுடைய பள்ளின்னு அதுக்கு பெயர். அப்ப இந்த மாதிரி இறை இல்லங்கள் எழுப்பப்பட வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதற்குள்ள ஆலயங்கள் எது, பள்ளிவாசல், இறை இல்லங்கள். அந்த இறை இல்லங்களைத்தான் நன்மையை கருதி கூட பயணம் போகணும். ஒருத்தர் நன்மையை கருதி
ஒரு தொலைவில் பிரயாணம் செஞ்சு போறதா இருந்தா எதுக்குதான் போகணும்? தர்காவுக்கா, ஷாவுல் அமீத் பாஷாவுக்காண்டி கேரளால இருந்து இங்க வரணுமா? கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரணுமா? சென்னையில இருந்து இங்க வரணுமா? அதிராம்பட்டினத்துல இருந்து இங்க வரணுமா? உலகத்துல பல பகுதிகள், அது உலகம் பூராங்கிறது, இந்தியாவில் பல பகுதிகளில் இந்த இணையதள வாயிலா போய் பரப்பி விட்டுட்டாங்க. இங்க உள்ளூர் மக்கள் குறைவுதான். இந்த தர்கா இந்த மாதிரி கந்தூரி விழாங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபையினால இதுல இருக்கக்கூடிய பாதகங்களை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தவர்கள் ஓரளவுக்கு இந்த பகுதியில, எந்த பகுதியில் இந்த சிறுக்கனுடைய கோட்டை இருக்கிறதோ, எந்த பகுதியில இன்றைக்கு இந்த மாதிரி கந்தூரி விழான்னு சன் நியூஸ்ல இருந்து புதிய தலைமையில இருந்து போடுற மாதிரி காட்ட வைக்கிறார்களோ, இங்க இருக்கிற சமுதாயத்தில் மக்களிடத்துல அது ஈடுபடல. முஸ்லிம்கள் விளங்குறாங்க, இது குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த வெளியில இருந்து வர்றாங்க பத்தியில அவங்க என்ன நினைக்கிற, நன்மையை கருதி போவோம், பிரயாணம் செய்வோம், அது போறது நன்மை தானே, அதனால அல்லாஹ்விடத்துல கூடுதலான நம்ம சிறப்பை பெறத்தான போறோம் நினைக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லிருச்சு, நீங்க நன்மையை கருதி போறதாக இருந்தா கூட 3 இடத்துக்கு போகலாம். அது 3 இடம் எது தெரியுமா? நன்மையை கருதி ஒருத்தர் போகணும், பிரயாணம் பண்ணி ஒரு நீண்ட தொலைவுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து வாகனத்தை பிடித்து அதற்குண்டான டிக்கெட் பெசிலிட்டிகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணி குடும்பத்தோட கூட போறாரு. இது மாதிரி நன்மையை கருதி ஒருத்தர் செல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் இறை இல்லத்தான் 3 இடம் எது? 1 மஸ்ஜிதுல் ஹராம், 1 எது? 3 இடம்னா 3 இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நன்மையை கருதி பிரயாணம் செய்யக்கூடாது. அந்த 3 இடம் எது? அதை கூட இந்த சமுதாயம் விளங்கிக்கிற வேண்டும் என்பதற்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க பாருங்க. இப்படி பின்னாடி தர்கான் உண்டாக்குவாங்க, இப்படி அவுலியாக்கு கந்தூரி நடக்கும், இவன் நன்மையை கருதி நான் அவுலியா காலில் போய் உள்ள போறேன்னு வருவான். அப்படி என்ன கேவல் நடக்கு தெரியல. காவல்துறை நண்பர்கள் நோட் பண்ணணும், இங்கேதான் பிள்ளை தட்டு போறாங்க. ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல ஒரு மீட்டிங்க. சேலத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் பல இயக்கங்களாக பிரிஞ்சு விட்டார்கள். அட, எங்களுடைய இயக்கங்கள் வேறையாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கங்களும் கொள்கைகளும் ஒண்ணுதான், உன்னை எதிர்க்கிறது. அங்க இதே மாதிரி ஷிர்க்குக்கு எதிராக ஒரு கூட்டம், மறுமை நாளை நம்பாமல் சமுதாயம் போயிட்டு இருக்கு. ஏற்பாடு பண்ணது யாரு? ஒரு தௌஹீத் சகோதரர்களுடைய ஒரு குழு, இஸ்லாமிய நட்பணி ட்ரஸ்ட்னு. அங்க ஜாக்க சேர்ந்த சகோதரர்கள் நாமளும் போயிருக்கிறோம். அப்ப நம்ம அந்த இறுதியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பேசி முடிச்சோன்னு ஒரு தகவல் வருது. என்னது? இங்கதான் ஒரு புள்ள, ஒரு பையன் தள்ளிட்டு வந்துட்டாங்க ஒரு பிள்ளைய, இங்க இந்த ஊரு புள்ள, இந்த ஊரு பிள்ளைய சேலத்துல இருந்து தள்ளி போயிருக்கா பாருங்க. அட, எவ்வளவு பெரிய ஒரு அனாச்சாரம், எவ்வளவு அதுலயே தள்ளிட்டு 2 நாள் குடும்பம் நடத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்துல ஜினாங்கிறது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுங்க. இது சும்மான சேப்புளுக்கு எனக்கு சாட்சி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். இது இல்லாம ஏராளமா இருக்குது. இது இல்லாம முழுக்க முழுக்க எதனால அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய மரண படுக்கையில இருக்கும் போது சாதாரணமா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான நோய்வாய்ப்பட்டார்கள், அது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 12 நாள்கள் அவர்களுக்கு நோயினுடைய தாக்கம் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கடைசி ஒரு 5 நாள் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருகிறது, தஃபீக யத்ரஹு ஹமீஸத்தன் லஹு அலா வஜ்ஹி, அவர்கள் தங்களுடைய முகத்தின் மீது கருப்பு நிற கம்பளிகளை போட்டு போத்திக் கொள்வார்களாம். அவ்வளவு கடுமையான காய்ச்சல். அந்த அளவுக்கு அவர்களுடைய நோயினுடைய கடுமை அவர்களால் அந்த நிலையை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அப்ப போர்வையில மூஞ்சில போட்டிக்குவாங்களாம், கருப்பு நிற ஒரு போர்வையை கம்பளி ஆடைய முகத்துல போட்டு மூடிக்கிடுவாங்க. அது அதுக்கப்புறம் மூச்சு முட்டுச்சிருவீங்க. அவர்களுடைய முகத்துல ஒரு மாதிரி திணறு, மூச்சு திணறு ஏற்படுற மாதிரி ரொம்ப சிரமமா போச்சு. ஒரு கம்பளியை போட்ட வரும்ல, உடனே அந்த முகத்துல இருந்து அதை நீக்கிடுவாங்க, மூச்சு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி நிலை இருந்துச்சு. இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது வஹுவ கதாலிக, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு, செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த போர்வையை விலக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சமுதாயம் வழிகட்டு போய்விடக் கூடாது, இந்த சமுதாயம் இது போன்ற ஒரு தவறான கொள்கையின் பக்கம், தர்கா தரிகா இந்த மாதிரி ஒரு சிந்தனையின் பக்கம் சென்று விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அந்த தருவாயில செய்யறாங்கன்னா எப்படி பார்க்கணும் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா,
அல்லாஹ் யூதர்கள் மீதும் கிறிஸ்துவர்கள் மீதும் அவனுடைய சாபத்தை பொழிவானாக, அவனுடைய சாபம் உண்டாகட்டும். சாபம். இவர்கள் தௌஹீத்வாதிகளுக்கு சாபமா? அல்லாஹ்வுடைய ரசூல் யாருக்கு சாபத்தை சொல்றாங்க தெரியுதா? யாருக்கு? அதை ரசூலா விளக்குறாங்க. யூதர்களுக்கு நசாராளுக்கு ஏன் சாபம்னு சொன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை கையாண்டார்கள் என்றால், இத்தகது குபூர அன்பியாஹி மசாஜித், அவர்களில் ஒரு நபி மாறி இறந்து விட்டார். அன்பியான நபி இவர் இல்ல. சாவுலமின் பாஷாங்கிறது ஒரு அவுலியா, நல்லடியாருங்கிறீங்க. நபி மாறி அவர்களோட உயர்வானவர்கள் தானே, அல்லாஹ்விடத்திலிருந்து வகிய பெறக்கூடியவர்கள் தானே, அந்த அளவுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை வைக்க முடியும் தானே. அவர்களுக்கு தர்கா கட்டி போடுறாங்க, வணக்க வழிபாடுகளை செலுத்தி விடுகிறார்கள். இந்த காரணத்தினால்தான் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது. நபிகள் நாயகம் கடைசி காலத்தில் ஒரு போர்வையை முகத்துல போட்டு மூடிக்கிட்டு அவர்களுடைய நிலை கூட அவ்வளவு கடுமையாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அந்த அளவுக்கு உடல் சிரமப்படக்கூடிய நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டு இந்த சமுதாயத்தை எச்சரிக்கிறார்கள் என்றால், இந்த நிலைக்கு நீங்க போயிடாதீங்கிறாங்க. அதோட நிப்பாட்டல, இந்த மாதிரி செய்து விடாதீர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய, இது ஒரு செய்தியிலேயே இருக்குது, அந்த செய்திகளை பட்டியல் போடலாம். புகாரியில சஹீஹுல் புகாரி ஷரீஃப்னு இவங்க கொண்டா அட கிதாபை பார்த்து அதுல இருக்கிற செய்திகளை பின்பற்றுங்கடா. நம்ம சமுதாயம் எப்படி போயிருச்சு? குர்ஆனை படிங்கப்பா, பின்பற்றுங்கப்பா, அது செய்ய மாட்டாங்க. இதுதான் குர்ஆன். ஹதீஸ படிங்க, ஹதீஸ் ஜோப்ல இப்படி ஜோப்ல ஒரு சின்ன ஒரு கிதாப் மாதிரி வச்சுக்கிட்ட எல்லாம் ஓவர். என்ன ஓவர்? அல்லாஹ்வுடைய மலக்குல் மௌத் கபர்ல விசாரிக்கும் போது மன் ரப்புக, யாரா ரப்பு பார்த்து சொல்றேன் சொல்ல முடியுமா? ஆனா மறுமை நாள மலக்கு விசாரிப்பாங்க, அல்லாஹ் விசாரிப்பானே, இந்த கேட்டு வர்றேன் சொல்ல முடியுமா? காதுல இந்த ரெக்கார்டிங் மாட்டி மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? அட அல்லாஹ்வுடைய வேதத்தை படி, அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை பாருங்கிறத நம்ம சொல்றோம். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி இப்படி கிதாப் வைக்கிறது, இதுக்கு ஒரு ஷரீஃப புகாரியுடைய கிதாபுல சொல்லப்படுற செய்தியை தான் சொல்றேன். புகாரியில 435, 436, 437, 1330, 1390, 3454, 4441, சஹீஹுல் முஸ்லிம்ல 921, 922, 923, 24. அட இத்தனை இன்னும் இருக்குது. இது உதாரணத்துக்கு, அட நீ சொல்ற புகாரி முஸ்லிம் சஹீஹ்ங்கறம அந்த கிதாபுல சொல்லப்படுது. அட நீங்க இது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரதை இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தில் எந்த இல்லங்களை எழுப்பி அதற்கு வழிபடுங்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை நீங்கள் விட்டதனுடைய விளைவு என்ன? எதுல வெற்றி இருக்கிறது? தொழுகையில இல்லையா? ஒவ்வொரு டைமும் அதான்ல சொல்லப்படுற வார்த்தை என்னது? தினசரி அதான கேட்கிறோம்ல, 5 நேரம் சொல்லப்படுதில்ல. முதல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லப்படும் 4 முறை, பின்னாடி 2 முறை. அந்த பாங்கல ஒவ்வொரு வார்த்தைகளா வரும்போது இடையில 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. என்னது? ஹய்ய அலஸ்ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாங்க சொல்லப்படுதுல. ஆனா அந்த தர்காவாதி எவனாவது பள்ளியாசலுக்குள்ள கால் எடுத்து வைப்பாங்க, ஒண்ணுக்கு போறாங்க. வேதனையா இருக்குது. இந்த ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தர்கா இருக்கும், ஒண்ணு சொல்லி போடுவாங்க. பத்தியெல்லாம் பள்ளிவாசல்லாம் நாங்க கட்டி வச்சுக்கிறோம். எதுக்கு? தர்காவுக்கு வரவனுக்கு 1க்கு 2க்கு போறதுக்கு. இதுக்கு தான் கட்டி வச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின மார்க்கத்துல தொழுகையின் பக்கம் வாங்கன்னு அழைக்கப்படணும். ஒவ்வொரு நேர தொழுகைக்காகவும் ஒவ்வொரு வக்திலையும் கொடுக்கப்படக்கூடிய அதான்ல 2 முறை என்ன வார்த்தை சொல்லப்படுது? ஒரு நாளைக்கு 10 முறை. ஹய்ய அலஸ்ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்க. அதுக்கு அடுத்து என்னது? ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாங்க. எதுல வெற்றி இருக்குது? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துல தொழுவதுல வெற்றி இருக்குது. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அவுலியா கால்ல போய் உழுவதுல வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அங்க போய் மண்டிடுறதுல வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அட அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது தொழுகைக்கு வா, அதில் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இறை இல்லங்களில் வணங்கப்படக்கூடிய தொழுகை இருக்கிறது, அவை மானக்கேடான காரியத்தை விட்டும் இழிவு தரக்கூடிய காரியத்தை விட்டும் உங்களை தடுக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எதில் இருக்குதுன்னாங்க? தொழுகையிலே, இறை இல்லங்களில் சென்று வணக்க வழிபாடுகளை செய்வதில்லை. இந்த சமுதாயம் அந்த இறை இல்லங்களில் வணக்க வழிபாடுகளை செய்வதை விட்டு விலகின நிலை இன்றைக்கு உலக அளவில் கருவறுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம். சொன்னாங்களா இல்லையா? லானத்துல்லாஹி. எப்படி பார்க்கிறோம், குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்களே, முஸ்லிம்களுடைய இல்லங்கள் மார்க் செய்யப்பட்டு கொளுத்தப்பட்டு உள்ள இருக்கிற பெண்கள் எல்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டார்களே, ஒரு சின்ன ஜிஸ்ஸு கருவில் இருப்பதை கூட திரிசூலத்தை வைத்து கிழித்து வெளியில் இறக்கி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்களே. இந்த நிலைக்கு அவர்கள் ஆளானதுக்கு காரணம் என்று நாங்கள் போறோம் கண்கூடாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியல, முஹீதீன் என்றால் தெரிகிறது. யார தெரியுது? முஹீதீன் ஆண்டவர் தெரியுது, முஹம்மது நபியை தெரியல அந்த மக்களுக்கு. அட இந்த மாதிரி இருந்தா உங்களுடைய எதிரி கையிலார அல்லாஹ் அழிவு தரமாட்டானா? அட நீ தொழுது பார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை நிரப்பி பாருங்கள். அவனுடைய பாதுகாப்பையும் அவனுடைய வெற்றியையும் எதிரிகள் நடுங்கி அஞ்சுவதை பார்க்கலாம். அட எப்படிப்பட்ட அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கிற மகிமை ஷாஹுல் அமீன் பாஷா சொல்லும்போது வருமா? காவல்துறை நண்பர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை கையில் வச்சு நின்றாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அல்லாஹு அக்பர் நான் கண்களால் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு பக்கத்தில் நின்ற சகோதரர்கள் அல்லாஹு அக்பர் என்ற முழக்கமிடும் போது 2 அடி தள்ளி நிற்பார்கள். காரணம் என்ன? அந்த வார்த்தைக்குள்ள கண்ணிய மரியாதை, அச்சம். அந்த தொழுகையை விட்டதான இவ்வளவு விலை சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் கார இங்க வீழ்ச்சி பாருங்க, அப்படி பண்றா இப்படி பண்றா, பிள்ளையார் சிலை எப்படித்தான் கொண்டு போவாங்கிறா, இந்த தெருவுல தான் பள்ளிவாசல் பக்கத்துல தான் வருவேங்கிறா, உள்ள செருப்ப விடுவேங்கிறா, 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல நொறுக்கு. இந்த பகுதியில அதிகமா என்ன இருக்குது? இந்த மதுப்புற அந்த பகுதிகளில் தான் திருவாரூர் அதிகமா பிரச்சனை பண்றாங்க. நீங்க கரெக்டா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு தொழுது பாருங்க, எவனாவது இந்த மாதிரி செய்ய முடியுமா? ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் 5 வக்திலையும் ஜும்மால கூடுற மாதிரி கூடி காட்டுங்களேன். காவல்துறை நண்பர்கள் விடுவாங்களா? காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்களே, முஸ்லிம்கள் தொழுக வர நேரம் நீங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போகலாம், கத்தி கப்பலாலும் தேவையில்லை, உருட்ட கட்டையெல்லாம் தேவையில்லை. நீங்க ஒரு மாதிரி விகாரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு கோஷம் போட தேவையில்லை. சும்மா நீங்க அமைதியா தொழுப்போங்கள, அவங்க அந்த பக்கம் விடுவாங்களா? ஊர்வலத்தை அனுமதிப்பாங்களா? சும்மா பாக்குறவங்க இப்படி கூட்டம் இருந்தாலே இந்த இதுக்குண்டான பாதுகாப்பை ஏற்படுத்துறாங்கல்ல, அவங்களோட டியூட்டி என்னது? நம்மளை பாதுகாக்கிறது. அதான் முதலே சொன்ன சர்வெண்ட் நமக்கு சேவனை செய்யறாங்க. நம்மளை யாரும் தாக்கிடக்கூடாது, எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, எந்த விதத்திலே நமக்கு எந்த விதமான துன்புறுத்தலை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த பகுதியில் விடுவாங்களா? நீங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் 5 நேரம் சும்மா கூடுற மாதிரி கூடணும். சும்மா 4 பேர் நிக்கிறதானே அவன் பாக்குறான். 4 பேர் இருப்பாங்க கிளை போட்டு, ஓடாதவக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்ப்போம். இவனு தொழுவ போக மாட்டான். நம்ம பையன் பஞ்சாயத்து பண்றதுக்கான அங்க போய் நிற்பாங்க. ஓய் வர்றங்க இவன் அந்த நேரத்தில் நீ தொழுவ ஒழுங்கா போ. அல்லாஹ் அல்லாஹ் அதுல அவனுக்கு ஹௌஃப் அச்சத்தை ஏற்படுத்துவான். அப்ப நம்ம சமுதாயத்தினுடைய அந்த நிலையை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய அனைத்து இழிநிலைகளுக்கு உண்டான காரணம் என்னவா இருக்குது? இது மாதிரி தர்காக்களை எழுப்பு. அதனால இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியார்களுக்கும் தர்கா கட்டி போடுவாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க கட்டினது நபிமார்களுக்கு தான். பின்னாடி வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி நல்லடியார்கள் அவுலியாக்கள் மகான்கள் அவங்களுக்கும் தர்கா கட்டுவாங்கன்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பாங்கல்ல. அதனால இன்னொரு ஹதீஸ்ல பாருங்களேன், அலா இன்ன மன் கான கப்லக்கும் கானு யத்தஹிது குபூர அன்பியாஹிம் வஸாஹிரீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இது மாதிரி பின்னாடி வரக்கூடியவர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இது மாதிரி ஒரு இறந்து போன கபருக்கு மேல அவர்கள் வணக்க ஸ்தலங்களை எழுப்பிக் கொள்கிறார்கள். யார் யாருடைய கபறுகள் என்றால் அன்பியாஹிம் நபிமார்களுடைய கபராக இருந்தாலும் சரி, சாலிஹியும் மசாஜித் அதே போல நல்லடியார்கள் சாலிஹானவர்களுடைய கபர்களாக இருந்தாலும் சரி, அதுலயும் கட்டடம் கட்டி கொடுவாங்க. சாலிஹான நல்லடியார்களுடைய மையமா இருந்தாலும் அதனுடைய கபரா இருந்தாலும் அங்கே என்ன பண்ணிக் கொள்வார்களா?
தர்காக்களை எழுப்பிக் கொள்வார்கள். நீங்கள் அது மாதிரி காரியங்களை செய்து விடாதீர்கள். அலா பத்த தத்தஹிது குபூர மசாஜித், அது மாதிரி காரியங்களை குபூர்கள்ல கபறுகள்ல நீங்கள் தர்காக்களை எழுப்பிக் கொள்ளாதீர்கள், வழிபடாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன் ஸாலிக, இதை நான் உங்களுக்கு தடை செய்கிறேன், இதை விட்டு நான் உங்களை விலகிக் கொள்ளும்படி எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதுவும் சஹீஹுல் முஸ்லிம்ல 925 இன்னும் ஏராளமான ஹதீஸ் கிதாபுடைய கிரந்தங்கள்ல பல இலக்கணங்கள்ல பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன விளங்கணும், இந்த சமுதாயம் இந்த தர்கா வழிபாடு இது மாதிரி கந்தூரி இந்த மாதிரி ஒரு வழிகேட்டின் பக்கம் சென்று விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எச்சரிக்கைகளை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி எச்சரிக்கைகளை கொடுக்கறாங்க, எதனால இந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் தரப்படுது நம்ம உணரணும். ஏன்னா அல்லாஹ் தனக்கு இணையாக துணையாக ஆக்குறது இருக்குல்ல, அதை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டான். அது யாரு ஆக்கினாலும் சரி, அல்லாஹுடைய ரசூல்மார்களை அல்லாஹுக்கு நிகராக்கினாலும் அல்லாஹ்வால அதை பொறுத்துக்கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தெரியும், தெரியுமா தெரியாதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிந்து கொண்ட சமுதாயமாகத்தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, இறந்து போயிட்டாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க இறந்து விட்டார்களா அல்லது ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? இஸ்லாமிய மரபுப்படி அவர்கள் சாகல, அவர்கள் சிலுவையில் அறையப்படல. அதான் இஸ்லாம். இதை நானா சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல எப்படி சொல்றான், வமா கத்தலுஹு வமா ஸலபுஹுங்கறான். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையிலே அறையல. கிறிஸ்துவ நண்பர்கள் இதை யாராவது கேட்டா கூட விளங்கிக்குங்க. ஈசாவை இயேசுவை கடவுளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துகிறாங்களா இல்லையா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு. கடந்த அந்த குட் ஃப்ரைடேல கூட அப்படித்தான் நம்புவாங்க. இந்த குட் ஃப்ரைடே அதே போல ஈஸ்டர் நாள் வந்துச்சுல, அதுலயும் இந்த தர்கா பாட்டியை பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், அட இயேசு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க நியூ இயரை இவங்க. அட எந்த மார்க்கத்துல இருந்துகிட்டு எப்படியெல்லாம் போறாங்க தெரியுதா? இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை மறந்த காரணத்தினால எதெல்லாம் இந்த மார்க்கத்தில் கூடாதோ அட நியூ இயர் கொண்டாடி இருக்காங்க. இந்த நியூ இயர் எங்க இருந்து வந்துச்சு இஸ்லாத்துல? யார் உங்களுக்கு அனுமதி தந்தா? இது மாதிரி நியூ இயர் ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிறாங்களா? இது மாதிரி அல்லாஹ் ஒரு நாளை புத்தாண்டு ஆகி 2 கொண்டாட்டம் தான் இஸ்லாத்திலேயே. அது 2 கொண்டாட்டம், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. ஒன்னு ஹஜ் பெருநாள், ஒன்னு நோன்பு பெருநாள். இந்த 2 ஈதை தவிர வேற எந்த ஈதும் எந்த பெருநாளும் எந்த கொண்டாட்டமும் இல்ல. அட நியூ இயர் போய் சில பகுதிகளில் பார்த்தா முஸ்லிம்களே சில பேர் குட் ஃப்ரைடே தானே, நமக்கு ஜும்மா தானே, அது புனித வெள்ளி தானே, நமக்கு என்ன ஜும்மா முசீபத்தா? நம்ம ஆளுகளுக்கு மார்க்கத்தில் இவங்களுக்கு வார்த்தைகள்ல கூட சில வேறுபாடுகள் தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் என்ன ஆயிடுறாங்கன்னா, நம்ம அந்த மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறோமே, ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, அந்த ஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிரமத கலாச்சாரத்துக்கு ஒப்ப அதுல இருந்து உன்னை காப்பி அடிச்சு நடந்தோன்னு வைங்க, நாம அவங்கள சார்ந்தவங்க, நாம இஸ்லாத்துல உட்பட்டவங்க கிடையாது. ஃபஹுவ மின்ஹும்னா என்னை சார்ந்தவன் இல்லைன்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்லல, அவர்களை சேர்ந்தவர்கள். யார் அதை பின்பற்றாங்களோ அப்படின்னாங்க. இவனை பார்த்தா எல்லாம் வார்த்தை மட்டும் மாறி இருக்கும். அவங்க நல்ல நேரம் பாங்க, இவன் நல்ல நேரம் சொல்ல மாட்டான், முபாரக்கான நேரம் இருக்குவான், அவ்வளவுதான். வாழ்க்கை வித்தியாசம், பெருசா வித்தியாசம் இருக்காது. அவங்க சொல்றது நல்ல நேரம் பாங்க, இவன் என்ன பண்ணிக்கிறான், முபாரக்கான நேரம் 10 இருந்து 11 வரைக்கும் பத்திரிகை அடிச்சா இந்த முபாரக்கான நேரத்துல கல்யாணம் நடக்குமா. அப்ப 10 இருந்து 11 வரைக்கும் முபாரக்னா அதுக்கு முன்னாடி முசீபத்து, அப்படித்தானே? 11க்கு மேல முசீபத்து. அட இந்த நேரம் மட்டும் யாரு சொன்னா தெரியல, வார்த்தையில கொஞ்சம் முபாரக்னு போட்டுக்கிட்டா வேற. நம்ம ஆட்கள் அப்படித்தானே, நம்ம ஆட்களுடைய மனநிலை என்னது, அபுல் ஹசன் வச்சுக்கிடுவான், இதே பேரை ஒருத்தர் அழகப்பன் வச்சான்னு வைங்க, அவன் காஃபிருன்றான் சொல்றான்ல. இவன் என்ன பண்ணுவான், எல்லா வேலையும் அதே மாதிரி செய்வான், இவன்ட்ட எல்லா பழக்கமும் இருக்கும். கேட்டா அபுல் ஹசன், அங்கிட்டு ஒருத்தன் வருவான் அழகப்ப. ரெண்டுக்கு என்ன அர்த்தம், ஒரே அர்த்தம் தான். அபுல் ஹசனா இருந்தாலும் சரி, அழகப்பனா இருந்தாலும் சரி, 2 பேருடைய பேரு கூட அர்த்தம் என்னது, அபுனா தகப்ப அப்ப, ஹசன்னா அழகன். அபுல் ஹசன் சொன்னா என்ன, அழகப்பன்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஹசனுங்கிறான், அழகுங்கிறான், இவன் அதே அரபியில வச்சுக்கிறான். அரபியில பேர் வச்சா முஸ்லீம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன விலங்குல அந்த அப்படியே காப்பி அடிச்சு நியூ இயர்னு கொண்டாடுறீங்களே, அட இது எவ்வளவு பெரிய குஃபுரு,
அட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த நாளை கொண்டாடுறா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட நாள் தான் குட் ஃப்ரைடே. அவர்களுடைய நம்பிக்கை என்னது? ஈசா நபி கொல்லப்பட்டுட்டாங்க, சிலுவையில போட்டு அவர்கள் அந்த யூதர்களால் சாகடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவங்க நம்புறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை. இஸ்லாம் தானே தெளிவா சொல்லுது அது இல்லைன்னு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படல, சிலுவையில் அறையப்படல, மாறாக அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். அவர்களை தன்னளவுல உயர்த்தி ஹயாத்தோடு இருக்கிறாங்க, கியாமனாளுடைய அடையாளமா வருவாங்க. இதுல எந்த சுன்னத்துல் ஜமாத் உலமாக்களுக்கும் மாற்று கருத்தே இருக்காது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த ஷாவுல் அமீத் பாஷா மௌத்தா போயிட்டாரா ஹயாத்தோடு இருக்கிறாரன்னா எந்த முஸ்லீமும் ஹயாத்தோடு இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. யாரா சொல்லுவாங்களா? ஷாவுல் அமீத் பாஷா ஹயாத்தோடு இருக்கிறாரு, எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சொல்லுவாங்களா? சரி, எங்கிட்ட வேணாம், அல்லாஹ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்கிட்ட சொல்லுவாரா? அட மௌத்தா போயிட்டாரு. இந்த கபர் இருக்குல்ல, கபர் இருந்தாலும் என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிற ஆளு யாருக்கா கபர் இருக்குமா? உயிரோடு பண்ண உயிரோடு இருக்கிற இந்த நாகூர்ல பேசுறாரு முகமது மீன் தான் அவர் தர்கா சொல்ல முடியுமா? செத்து போனா தான் தர்கா. ஹயாத்தோடு இருக்கிற யாருக்கும் தர்கா வராது, செத்து போனா தான் தர்கா. அப்ப இவர் ஷாவுல் அமீத் பாஷா செத்து போயிட்டாரு, மௌத்தா போயிட்டார். உண்மைதான், இது திட்டுறதுக்கு இல்ல. செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டார், மௌத்தா போயிட்டார், அவ்வளவுதான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்களா? இல்ல. இப்ப ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் தன்னளவுல உயர்த்தி கொண்டிருக்கிறான். இதை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. யாரும் ஈசா நபி இறந்து விட்டார்கள் என்று சொல்லவே மாட்டாங்க. அந்த நாள்ல வருவாங்க, தஜ்ஜாலை கொல்லுவாங்க, அவர்கள் வாழ்வாங்க, இதையெல்லாம் நம்புவார்கள். அப்ப நாம என்ன கேட்கிறோம், ஹயாத்தோடு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தானே கிறிஸ்துவ நண்பர்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏசப்பாங்கிறாங்க, எங்களை ரட்சிங்கிறாங்க. நீங்க கேட்கிற மாதிரி நீங்க எதை கேட்கிறீங்களோ அதைத்தான் அவங்களும் கேட்கிறாங்க. அந்த வாசல்ல எழுதி வச்சிருக்கீங்களே யா காதிரின்னு எழுதிருக்கீங்கள, நீங்க உங்க பாவங்களையெல்லாம் மன்னிங்கல, நீங்க தான் ஆற்றல் உள்ளவர் எழுதி வச்சிருக்கிறீங்களே. அட இதைத்தானே அவனு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இயேசுவே எங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவங்களை ரட்சிங்க கேட்கிறார்கள். அப்ப இதை இஸ்லாம் எப்படி சொல்லுது? அட இயேசு அல்லாஹ் கிடையாது, அவர் அப்படி சொல்லவும் இல்லை. அவர் தனக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னார். அவர் எந்த ஒரு இடத்திலும் தன்னை வணங்கும்படியோ தன்னுடைய தாயை வணங்கும்படியோ சொல்லவே கிடையாது. தனக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கும்படிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கை என்னங்கறத இங்க இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு சொன்னாங்களே, பண்டி பயலுக. அது மாதிரி எப்படி பண்ணின்னு வார்த்தையை சொல்லக்கூடாதும்பாங்க, எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அந்த பயலுக, குரங்கு பயலுக சொல்றாங்களாம். என்னெல்லாம் இவங்க நரி பயலுக. அட என்ன அழகா நம்மளெல்லாம் அல்லாஹ் சீனத்தான் படைச்சிருக்கிறான். லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான ஒரு படைப்பாக நம்மளை படைச்சிருக்கிறாங்கிறான். ஆனா நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க? குரங்கு, நாய், பன்னி, இப்படி பேர் வைக்கிறீங்க. சரி, நாங்க அதுக்குண்டான மறுமையில் என்ன பண்ணிக்கிறோம்? அல்லாஹ்க்கு முன்னாடி நிப்போம். யா அல்லாஹ் உன்னைத்தான் நாங்க வணங்கணும், உன்னிடத்துலதான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னைத்தான் வணங்கணும், உன்னிடத்துலதான் உதவி தேடணும். இவங்கெல்லாம் இந்த ஷாவுல் அமீத் பாஷாவை கூப்பிட்டு இருந்தாங்க. இதை தப்புன்னு சொன்னதுக்காக எங்களை அப்படி இப்படி சொன்னாங்கன்னா, அல்லாஹ் நீங்க ஏதாவது நன்மை செஞ்சிருப்பிய, தொழுதிருப்பிய, தான தர்மங்களை செஞ்சிருப்பிய, ஏதாவது 4 ஏழை உணவு கொடுத்திருப்பிய, அல்லாஹ் எங்களுக்கு அந்த நன்மையை தர போறோம். அதனால நான் உங்களை திருப்பி வேற மாதிரி பேசி நன்மை அளித்துக் கொள்ள விரும்பல. நீங்க என்ன நாங்க கேட்கிறோம், திறந்த மனதோட சிந்திங்க. உங்களை நாம என்ன சொல்லல, நீங்க ஏதோ இவங்க எல்லாம் தௌஹீது கொள்கையில உள்ளவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நஜாத்துக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்க வேணாம். நாங்க யாரா வேணாலும் இருக்கிறோம். நாங்க உங்க கணக்குப்படி இவர்கள் எல்லாம் தடம் முரண்டவர்கள், வழிகேடர்கள் நீங்க நினைச்சிட்டு போங்க. ஹக்கு எது சத்தியம் எதுன்னு அல்லாஹ் மறுமையில காட்டுவான். இப்படித்தான் மக்கத்து குறைசி காபீர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பைத்தியக்காரரு, சூனியக்காரரு அப்படி இப்படிங்கிற வார்த்தை யாரெல்லாம் சத்தியத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வர நிலை கைர். நாங்க என்ன கேட்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல துவா செய்வது மார்க்கத்துல ஹலாலா ஹராமா கேட்கலாமா? நீங்க அந்த மாதிரி அதுல என்னது, ஈசா நபி உயர்வா வேற இருக்கிறாரு, அல்லாஹ் என்ன பண்ணி இருக்கிறான், உயர்த்தி வேற இருக்கிறான். உயர்த்தி இருக்கனால இப்படியே கேட்கலாம். அவுளியாட்ட இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு கேட்க தேவையில்லை. எப்படி கேட்கலாம்? இப்படியே கேட்கலாம். கேட்கலாம் சொல்லுவீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கறதே மார்க்கத்துல கூடுன்னு சொல்லுவீங்களா? கூடாதும்பீங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம்.
அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க இறந்து போன மனிதரிடத்துல துவா செய்றீங்களே, அது மட்டும் எப்படி கூடும்? அல்லாஹ் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் நபிகள் நாயகம் லானத்து வரும் சொன்னாங்கன்னா, எதனால அல்லாஹ்வுடைய சாபம் இவர்கள் மீது இறங்குதுன்னு சொன்னாங்கன்னா, அவ்வளவு வசனங்கள் குர்ஆன்ல எவ்வளவு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யார் இடத்துல துவா செய்றீங்களோ, யார் இடத்துல பிரார்த்தனை செய்கிறீர்களோ, லா யஹ்லிகூன ஷையன், அவர்கள் எதையாவது படைத்திருக்கிறார்களா? அவங்க படைக்கவே இல்லையேங்கறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நீ ஷாவுலமித் பாஷாவை பிரார்த்தனைக்குரியவர், இவரிடத்துல நம்முடைய கோரிக்கைகளை கேட்கலாம், இவர் நமக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவார்னு சொல்றீங்களப்பா, இவர் எதையாவது படைத்திருக்கிறாரா? எதையுமே படைக்கலையே. வஹும் யுஹ்லிகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எவர்கள்? எந்த அவுலியாவா தர்காவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்லடியாராக இருந்தாலும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டவர்கள் தான் அவங்க. நீங்க எப்படிப்பட்ட உயர்வான தரஜால உள்ள ஒரு நபரை எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் படைக்கப்பட்டவர்களா அல்லது படைப்பாளர்களா? சிந்திச்சு பாருங்க. நீங்க திறந்த மனோடு பாருங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வா அனைத்தையும் படைத்தவன் அவன் தான். அவனுக்கு நிகர யாரையும் எதுவுமே படைக்கல. நீங்க இளமையான அல்லாஹ் இந்த வசனத்தில் வைக்கிறாம நீங்க சொல்லணும், அல்லாஹ் வானத்தை படைச்சான், ஷாவுலமித் பாஷா பூமியை படைச்சாரு சொல்ல முடியுமா? அவுது பில்லாஹ் சொல்ல மாட்டீங்க. அல்லாஹ் காப்பாத்து அந்த வார்த்தை உங்கள்ட்ட வராதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சந்திரனை படைச்சான், சூரியனை படைச்சான், இவர் நட்சத்திரத்தை படைச்சாருன்னு சொல்லுவீங்களா? இந்த வார்த்தை எப்படி உங்களுக்கு இணையாக தெரியுதோ அது மாதிரிதான் நீங்க செய்யற காரியம் இணையா தெரியுது. நாங்க என்ன நினைக்கிறோம், ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க அப்படி அம்வாத்தும் மௌத்தா போயிட்டாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையை பாருங்களேன், நீங்க சிந்திச்சு பாருங்களேன். அல்லதீனங்கறான், அவர்கள் அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள். யதுஊன மின் தூனில்லாஹ், நீங்க அல்லாஹ் விட்டு யார் இடத்துல துவா செய்றீங்களோ, யார் அழைக்கிறீங்களோ, எந்த அவுலியாக்களை மகான்களை கூப்பிடுறீங்களோ, லா யஹ்லிகூன ஷையன், அவர்கள் எதையுமே படைக்கலையே. வஹும் யுஹ்லிகூன், அவர்களே படைக்கப்பட்டு தானே இருக்கிறாங்க. அம்பாத்தும், சரி படைக்கப்பட்டிருக்கிறாங்க, மௌத்தா வேற போயிட்டாங்களே. அல்லாஹ் அடுத்து எப்படி சொல்றான்? ஹயாத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் போய் ஒண்ணு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, இருக்கா இல்லையா? இப்ப நான் நிக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்ன இடத்துல சொல்றீங்க இந்த கேசட்டை மாத்தணும், கொஞ்சம் பேச்ச நிப்பாட்டுங்க. நான் உடனே என்ன பண்ணுவேன்? சரி நிப்பாட்டுவேன்ல. எதை வச்சு செய்யறேன்? உயிரோட இருக்கிறேன், அவர் சொல்றீங்க காதுல கேட்குது, இது தாங்கங்கிறிய, ஒரு 100 ரூபாய் தாங்க. என்ன 100 ரூபாய் இருந்தா இருக்குமே, இல்லன்னா இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க வச்சுக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறாட்டு சில அடிப்படையில கேட்க முடியும். பச்சை பருப்பு தாங்க, கொஞ்சம் சர்க்கரை தாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி உதவிகள் என்பது மனிதர்களிடத்துல ஹயாத்தோடு இருக்கும்போது நம்ம கேட்கிறோம். செத்து போயிட்டாரேங்கிறான்ல. அம்பாத்துன், மௌத்தா போயிட்டாரப்பா. கைர அஹ்யாயின், ஹயாத்தோடும் இல்லையே. எப்படி? ரெண்டு வார்த்தை, மௌத்தாவும் போயிட்டாரு, ஹயாத்தோடு சரி மௌத்தா சொல்லுவான். மௌத்தா போயிட்டாலும் ஹயாத்தோடு இருக்காருவான்ல. நம்மாலு சரி மௌத்தா போயிட்டாரு, குழிக்குள்ள ஹயாத்தோடு இருப்பாருவோம். அவுளியா இல்ல, நல்லடியார்ல, அவர் இப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி இவர்கள் சொல்லி விடுவார்கள் என்பதற்காண்டி அல்லாஹ் பாத்தீங்கன்னா அடுக்கடுக்காக வார்த்தைகளை போட்டு உயிரோடு மட்டும் இல்லாம இல்ல, அவர் செத்தும் போயிட்டாரு, அவர் ஹயாத்தோடும் இல்ல. அது இல்லாம எப்ப எழுப்பப்படுவாங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? படைச்ச ரப்ப வணங்குறத விட்டுவிட்டு அட இவர்கிட்ட நீங்க கேட்கறீங்களா, ஏன் இந்த மார்க்கம் இதை கண்டிக்குதுன்னா, நீங்க இவரை எந்த அளவுக்கு உயர்த்தி விடுகிறீர்கள் என்றால், அல்லாஹ் கேட்பது போன்று இவர் கேட்பார், அல்லாஹ் தருவது போன்று இவர் தருவார். அதான் உண்மை. இந்த தர்கால இருக்கக்கூடிய அவுலியாக்களை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி விடுகிறீர்கள் என்றால், அவர் பேசுற மொழி பார்த்தா மணிப்பூர்ல இருந்து அதுக்கு வரலாறு கிடையாது. அவருக்கு பேசுற மொழி என்னன்னு தெரியாது. இவங்களுக்கு ஒரு கதையில கிசால எழுதி வச்சாரு, அவருக்கு உருது தானே தெரியும். உங்க கணக்குப்படி அங்க இருந்து வந்தாருன்னா சரி ஏதோ ஒரு மொழி. நீ வந்துகிட்டு அவன் மலையாளத்துல பேசுறவனுக்கு தெரியுங்கிற, அவருக்கு கேட்குங்கிற, கன்னடத்துல பேசினா கேட்குங்கிற, அதே மாதிரி இந்தியில பேசினா கேட்குங்கிற, அரபியில பேசினாலும் கேட்குங்கிற. அப்ப எல்லா மொழியுமே அவருக்கு கேட்கும்னா விட்டா எல்லா மொழியும் சொல்லுவான். வர்ற வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களை வச்சானே இவன் சொல்ல முடியும். உலகத்தில் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு?
அப்படியே ஷாகுல் ஹமீத் பாஷாவை கூப்பிடுறாரு. ஓ ஷாகுல் ஹமீத் பாஷாவேங்கிறாரு. அது கேட்குங்க அப்படின்னு இவர் பேசுற மொழி எத்தனை? அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஆக்குறீங்க? அல்லாஹ் எப்படி கேட்பானோ அது மாதிரி ஷாகுல் ஹமீத் பாஷா கேட்கிறாரு. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அவன் தான். அல்லாஹுவால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மாதிரி எல்லாம் அழைச்சாலும், எப்படி ரகசியமாக அழைச்சாலும் வெளிப்படையாக அழைத்தாலும் எப்படி கூப்பிட்டாலும் யாருக்கு தான் கேட்கும்? அல்லாஹுக்கு கேட்கும். நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்து யாரை வைக்கிறீங்க? ஷாகுல் ஹமீத் பாஷா வைக்கிறீங்க. அதனால தான் கூடாதுங்கிறோம். எதனால கூடாதுங்கிறோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை பற்றி எனது அடியார்கள் முகமது உம்மிடத்துல கேட்டால் நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு சமீபம்? உஜீபு தாவத தாயிதா தான். ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், அவரை அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்தால் அந்த அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன். அவ்வளவு சமீபமாக, அவ்வளவு நம்ம நெருக்கமாக இருக்கிறோம் என்று முகமது நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான் அல் பக்ரா 186ல சொல்றான், ஃபஸ்தஜிபுலி, என்னிடத்திலே அவர்கள் கேட்கட்டும், வல் யுக்மினு பி, என்னையே அவர்கள் நம்பட்டும். இவங்களை நம்ப வேணாம், இவங்கள்ட்ட கேட்க வேணாம், இவங்கள்ட்ட போய் நீங்க கையேந்த வேணாம், அல்லாஹ்வாகிய என்னிடத்துல கையேந்துங்கன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல அழைக்கிறான். நாம அதை விட்டு போட்டு அவுளியான கூப்பிடுறோமே, அவருடைய இடத்தை எங்க தூக்கிட்டோம்? அல்லாஹ்வுடைய இடத்தை. அல்லாஹ் கேட்கிற மாதிரி அனைத்து கோரிக்கைகளையும் அவர் கேட்கிறார் நினைக்கிறோம். அல்லாஹ் தர்றா மாதிரி தர்றாரு நினைக்கிறோம். அடுத்து என்ன நினைக்கிறோம்? புள்ளைய தாங்கன்னு கேக்குறீங்க, புள்ளைய தர்றாரு. எப்படி தர்றாரு? நம்ம ஆளுகள் அளவு லாஜிக்கா கேட்பாங்க. எப்படி தெரியுமா? கிடைக்குத இங்க தர்காவுக்கு வந்துட்டு போனா கோரிக்கையெல்லாம் நிறைவேறத்தானே செய்யுது. இந்த புள்ள இல்லாம வந்தோம், எங்களுக்கு புள்ள கிடைச்சிருச்சு சொல்லுவாங்க. அது மாதிரி வியாபாரத்தில் ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்தாரு, தர்காவுக்கு வந்துட்டு போனோம், பாஷா உன்னுடைய ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய ஒரு கிருபையினால் கிடைச்சிருச்சு, அதனால அவனுக்கு வாழ்க்கையில முன்னேறிட்டான் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வெளிப்படையா பார்த்தா என்ன தெரியும்? ஆமா கிடைக்குது இல்ல அப்படின்ற என்னது இவங்க ஈமான ஆட்டுங்களை வைப்பாங்களாம். எப்படி இந்த கிடைக்குது இல்ல, இந்த வாங்குறாங்களா பெறாங்களா, அதெல்லாம் எப்படி, அது எப்படி நடக்குது? அவருக்கு பவர் இல்லாம நடக்குமா? அவருக்கு அந்த ஆற்றல் இல்லாம நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேறுமா? இப்படிம்பாங்க. நீ திருப்பி கேட்கணும். என்ன கேட்கணும்? இப்படித்தான் வேளாங்கண்ணிக்கு போறோம்னு சொல்றோம், அங்க போனா நடக்குதுங்கிறான்ல, திருப்பதி வெங்கடாஜலி அங்க போனாலும் எல்லா இடங்களும் கிடைக்குதுங்கிறான். இது சரியா? மார்க் அடிப்படையில அங்க போய் கேட்டா அப்படி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வேளாங்கண்ணி கோயிலுக்கு நீங்கள் சென்று அங்கே நீங்கள் எந்த கோரிக்கையை வைத்தாலும் அங்கேயும் சென்றாலும் கிடைக்கிறது, அதான் அங்கேயும் போய் கலங்க சொல்லுவீங்களா? திருப்பதிக்கு போங்க அங்க போனாலும் கிடைக்கும் சொல்லுவீங்களா? அட என்ன, அல்லாஹ் யாருக்கு எப்ப என்ன நாடுறானோ அப்ப நடக்கும். உண்மை என்னது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லு தெரியுமா? விட்டவன் எடுத்துக்கிட்டா, அவன் நீக்கிட்டா, விட்டவன் நீக்கிட்டா தொட்டவன் கெட்டிக்க ஆரம்பாங்க. ஒருத்தன் உடம்பு சரியில்லாம இருக்கிறான், அந்த நேரம் பார்த்து பல டாக்டர்கிட்ட போயிருப்பான், தாங்க இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு இருப்பாரு, தாங்க அதை சாப்பிடுங்கன்னு இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஒரு இத்து போன பீத்திர பயிட்ட போயிருப்பான். அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது, மருத்துவம் பார்க்க தெரியாது, மருந்து நான் என்னன்னு தெரியாது, சாப்பாடு நான் என்னன்னு தெரியாது, கிறுக்கு பயில பைத்தியக்கார பயில இருந்திருப்பான். இவன் போய் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி முடியல, இவன் ஒட்டனு போவான், நோய் குணமாயிருமா? நான் மாதிரி அவுளியா அப்படித்தான் அவுளியாக உண்டாக்குறது. எப்படி உண்டாக்குறாங்க? எப்படி மஸ்தா பீடி மஸ்தா அவுளியான்னு வச்சிருக்காங்க. பீடி மஸ்தா, அத பீடிக்கு சாதி சம்பந்தமே கிடையாது. அப்புறம் பீடி குடிக்கிற மஸ்தானாலே போதையில அர்த்தம். 24 மணி நேரம் கஞ்சால எழுத்துக்கிட்டு இருக்கிறவளை எல்லாம் தர்கான்னு கட்டி சொன்னார்ல, யானைக்கு தர்கா, பூனைக்கு தர்கா, கழுதைக்கு தர்கா, குதிரைக்கு தர்கா. அட எந்த ஒரு கொள்கைக்கு நம்ம போறோம்? எந்த சித்தாந்தத்துக்கு நீங்க எதை நியாயப்படுத்துறீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க. ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு விக்கிரகங்களை வணங்குகிறாரு, அதனிடத்தில் போனால் கோரிக்கை நிறைவேறுகிறது என்று நம்புகிறார். அது சரியா? கல்லையும் மண்ணையும் கும்பிடலாமா? சூரியனிடத்திலே காலையில் நான் எந்தித்து கும்பிட்டு போனால் என்னுடைய காரியம் சீராக நடக்கிறது என்று சொல்கிறார். அது சரின்னு சொல்லுவீங்களா?
அட ஒரு கழுத படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு இதை பார்த்தா யோகம் வரும் நம்புறானே சொல்றான். அப்படியே கரெக்டா காலைல நான் அந்த கடையை திறந்தேன்னா இந்த கழுத படம் இருக்குல்ல அதை அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு கல்லாவை பார்ப்பேங்கிறான். கழுத படத்தை பார்ப்பானா, பார்த்துட்டு கல்லாவை திறப்பானா அப்படிம்பாரா. காசு வருமா? இது உண்மையா? அப்ப ஒவ்வொரு தர்காலையும் கழுதப்படுத்த மாட்டிக்கலாமா? இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குதுல்ல. சரிம்பியல அட கிறுக்கு பயல, அட எதுக்குடா எல்லாம் சொன்னாங்க? கழுத மாதிரி உழைச்சா உனக்கு யோகம் வரும்னு இருப்பாங்க. நம்மால அப்படித்தானே எதையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிறோம். நம்மால எப்படி நல்லா போய் படிங்கடா அதை பார்க்க மாட்டான். இந்த அங்க போயிட்டு உட்கார்ந்து படிங்கடா அப்படின்னு சொல்லி இவனை திருச்சிக்கிறோம். ஒரு விஷயத்தை எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி வழங்கிக்கிட்டேன். இவங்க என்ன பண்ண அப்படித்தான் 1000 பேர்த்த போய் சொல்லி கல்யாணம் முடிக்கிறாங்க. இவன் பார்த்தான் 1000 பேர்த்த போய் சொல்லி கல்யாணம் முடிக்கிறதா சுருக்குவோம், 1000 போய் சொல்லி கல்யாணம் முடிக்கிறதுவோம். எப்படி அவன் என்ன திருத்தரமா கல்யாணம் முடிச்சிடாத, 1000 பேர்த்த போய் சொல்லி கல்யாணம் முடியலாம். இவன் பார்த்தா பழமொழி சுருக்குவோம், 1000 போயிட்டான். இப்படித்தான் கிறுக்கு கழுத மாதிரி ஓடாங்கிறது. அதுல உள்ள ஒரு கழுத எப்படி புது சுமக்குதோ, எப்படி கஷ்டமா சிரமமா அதனால முடியாத சுமைகளை கூட சுமந்து உழைக்கிற அந்த மாதிரி உழை. ஆனா கழுதையை பார்த்தா கழுதையே டாப் டு பாட்டம் மொத்தம் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாக்கறான்ல இவனால படத்துல பாக்குறான். அவன் ரியலா கழுதையே வச்சு அதுக்கு எல்லாத்தையும் கழுவி விட்டு அது முகத்தை பார்க்கறான், அதனுடைய காலை பார்க்கறான், அதனுடைய முதுக பார்க்கறான், அதனுடைய வாழை அவனுக்கு யோகம் வர காணும். அதான உண்மை. அட இஸ்லாம் எதையுமே பகுத்து அறிந்து ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ள சொல்கிறது. அல்லாஹ்வை நம்புவதை கூட உங்களுடைய பெற்றோர்கள் சொன்னதற்காக வேண்டி, உங்களுடைய முன்னோர்கள் சொன்னதற்காக வேண்டி நம்பாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யத்தகது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லதீன ஹலக சமாவாத்தி வல்லர். இந்த வானம் இருக்குதுல்ல, இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்து சிந்திப்பாங்க. பூமி எப்படி அல்லாஹ் இந்த அருளை பூமி எப்படி படைத்திருக்கிறான் என்பதை பார்த்து சிந்திப்பாங்க. சிந்தித்துட்டு ரப்பனா எங்கள் இறைவா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் தான் மூமின்கள். ஆனா அல்லாஹ்வை நம்புவதையே இந்த அளவுக்கு சர்த்துக்களை சொல்லி சொல்ற மார்க்கத்தில் இருந்துகிட்டு அவுலியாக்களுக்கு ஒரு லாஜிக்கும் இல்ல, ஒரு அடிப்படையும் இல்ல. நீங்க என்னைக்காவது அவர்கிட்ட போய் கேட்டு அவர் கபர்ல இருந்து மொய்தீனே வந்துட்டியாப்பா என்னப்பா அவன் தேவை எப்பவாவது கேட்டுக்கிறாரா? என்னைக்காவது அந்த செட்டிங் பண்ணுவாங்க நிறைய. என்ன மாதிரி அப்படிதான் சில பகுதிகளில் மூச்சு விடுறாருன்ட்டான். அப்படி அது என்னது எல்லாம் அங்க இருந்து எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. ஒண்ணும் விடாம அங்க அப்படிதான் பிள்ளையார் வாயில இருந்து பால் ஒடிச்சு சிம்பாங்க, கண்ணுல இருந்து அது ஒடிச்சு சிம்பாங்க. சொல்லுவாங்கல்ல திடீர்னு அது முடியுது இது முடியுது, அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குதும்பாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் செட்டப். கீழே ஒரு பந்தை வச்சு ஏர் பாஸ் பண்ணி மூச்சு விடாருன்ட்டான். இவன் நம் போர்வை எடுத்துட்டு மூச்சு விடுறத காட்டு, குழிக்குள்ள இருந்து சத்தம் வர்றதை காட்டு, வருமா? அட உனக்கு எந்த பதிலும் தராத ஒன்றை வைத்துக் கொண்டு நீங்கள் எதை வைத்து வழங்குகிறீர்கள் அவர்களை? அட அல்லாஹ் தர்ற மாதிரி அவர் தருவார் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா? இன்றைக்கு ஷாவுலமின் பாஷா ஹயாத்தோடு இருந்தால் அவர் யாரிடத்தில் கேட்பார்? படைத்த ரப்பிடத்தில் இல்லையா? இப்ப ஹயாத்தோடு இருக்கிறாருங்க அப்படி வைங்க, அவரை யார்கிட்ட கேட்பாரு? அல்லாஹ்கிட்ட தான் கேட்பாரு. அதான உண்மை. எந்த அவுலியா மகானா நல்லடியாராக இருந்தால் அவர் சொல்ற வார்த்தை என்னது? அல்லாஹ்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படிதான் சொல்லுவார்கள். எந்த மகான்கள் அவுலியாக்களாக இருந்தாலும் தங்களை வணங்கும்படி சொல்லவே மாட்டார்கள். அதுதான் இந்த சமுதாயத்துக்கு இந்த மார்க்கம் சொல்றதேங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கூட நீங்க துஆ செய்றீங்க, தெரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய ஸலவாத்துன்னு ஓதுறீங்கல்ல, ஸலவாத்துல என்ன ஓதுறீங்க? நம்மால் ஸலவாத்துனா அது பரக்கத்துக்கு ஓதுறது. அதுலயும் இத்தனை ஸலவாத்து ஸலாத்து நாரியா, அதுலயும் 4444 கொட்டையை வச்சு ஓது, அதை வச்சு ஓது மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஸலவாத்துக்குள்ள மகத்துவம் என்னது? அல்லாஹும்ம. ஸலவாத் எப்படி ஆரம்பிக்குது? எந்த ஹஸ்ரத் ஓதுற ஸலவாத்தா இருந்தாலும், எந்த ஸலவாத்தா இருந்தாலும், ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஸலவாத்தா இருந்தாலும் அல்லாஹும்ம. அல்லாஹும்மனா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ்னு அர்த்தம். என்ன செய்யறோம்? துஆ செய்யறோம். நாம ஸலவாத்துல என்ன செய்யலன்னா அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ்னு கேட்கல. எப்படி கேட்கல? ஸலவாத்து நம்ம ஓதுறோம்,
அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஓதக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு என்னது? ஸலவாத். அந்த ஸலவாத்துல என்ன அர்த்தம் சொல்லப்படுது, அந்த அர்த்தத்தை நீங்க சரியா பாத்தீங்கன்னால இந்த தர்கா, அவுலியா, கந்துரி, தரி இதெல்லாம் ஒழிக்கப்பட்டுரும். ஏன்? அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் எனக்காண்டி நீங்க கேளுங்க. எப்படி? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது நபி அவர்களுடைய குடும்பத்தார் மீது, வஆலா ஆலி முஹம்மதின், முஹம்மது நபி மீதும், வஆலா ஆலி முஹம்மதின் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும், கமா ஸல்லைத அலா இப்ராஹிம, இப்ராஹிம் நபி மீதும், வஆலா ஆலி இப்ராஹிம, இப்ராஹிம் நபி குடும்பத்தார் மீது நீ எப்படி அருள் புரிந்தியோ அது மாதிரி அருள் புரி. அதானே கேட்கிறோம். இன்னக ஹமீது மஜீத், நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாகவும் இருக்கிறாய். அல்லாஹ் தான் முன்னிறுத்துறோம். யாரை முன்னிறுத்தல? நீங்க தினசரி ஓதக்கூடிய ஸலவாத்தில் கூட எந்த ஒரு நபிமார்களை கூட முன்னிறுத்ததுக்கு மார்க்கம் சொல்லல. நீங்க அல்லாஹ்விடத்துல ரப்பி சிதனி அல்மாதான் இறைவான கல்வி ஞானத்தை ஒவ்வொரு தொழுகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத நீங்க கூட்டு துஆன்னு ஓதுறீங்களே, அதுல கூட யாரை அழைக்கிறீங்க? அல்லாஹ்வை தான் அழைக்கிறீங்க. அல்லாஹ்விடத்துல தான் துஆ செய்யணும். அல்லாஹ் தன்னை பிரார்த்திக்கிறத விரும்புறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்வாஉல் இபாதா என்று சொன்னார்கள். துஆ என்பது ஒரு இபாதத். கேட்டா துஆ தானே செய்றோம், நாங்க என்ன போய் மண்டி போட்டோமா? அது நடக்குது, அது வேற. துஆ தான். அட அல்லாஹ்ட கேளு. அல்லாஹ் தன்னை அழைக்கும்படி தன்னிடத்துல துஆ செய்யும்படி சொல்றான்ல. ஏன் நாகூர் அலிபா ஒரு பாட்டை மட்டும் பாக்குற? இன்னொரு பாட்டை சொன்னார்ல, இறைவனிடம் கையேந்துகள்னார்ல, அவன் இல்லைன்னு சொல்றது இல்லைன்றார்ல. அட அதை ஏத்துட்டு போ. எது நல்லதா அதை பாரு. அதுல இருக்கிற செய்தி என்ன? இதை ஏத்துக்குருவோம், இதை விட்டுடுவோம், விடுங்க. அட இந்த மாதிரி அடிப்படைகளை சொல்வது தாங்க மார்க்கம். இதை நம்ம புரிந்து கொள்றோமா? நபிகள் நாயகம் நேரம் குறைவாக இருக்க முடிக்க சொல்லிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபறுகள் விஷயத்துல தான் அதிகமாக எச்சரிக்கை. எந்த ஒரு கபரா இருந்தாலும் சரி அதை பூசி விடாதீங்க. ரசூல் எச்சரிக்கை பாருங்க. இந்த சமுதாயம் இந்த கபூர்ல போய் விழுந்து மண்டிட்ட கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கபூர் இருக்குது, பூசி விடாதீங்க. அதுக்கு மேல என்ன பண்ணிட கூடாது? எந்த விதமான சிமெண்டையும் போட்டு எந்த கான்கிரீட் வேலையும் பார்த்து பூசிட கூடாது. ரசூலா தடுத்துறாங்க, செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி கபருக்கு மேல உட்கார்ந்து விடாதீங்க. அதே மாதிரி எந்த மாதிரி பாருங்க, கபர் மேல பூசாதனால வெளில வச்சுக்க கூடாது, நல்லா உட்கார்ந்து ஜம்மு ஜம்முன்னு இருக்கலாம் நினைச்சிடாத. அதையும் செய்யாத, உட்காரவும் செய்யாத, பூசவும் செய்யாத, உட்காரவும் செய்யாத, கட்டடமும் கட்டி விடாத. எந்த கபருக்கு மேலையும் நீங்கள் கட்டடமும் கட்டி விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி எச்சரிக்கைகளை செய்கிறார்கள். அது இல்லாம எந்த ஒரு கபரா இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இறுதியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இதுல உள்ள இந்த அடிப்படையான பலகீனத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இந்த நீங்க சாகுலமின் பாஷாங்கிறீங்கல்ல, அவரு தன்னிடத்துல துவா செய்யும்படி எந்த ஒரு கதையாவது இருக்கா? நீ காட்ட முடியுமா? தன்னிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன், அப்படி சாகுலமி சொல்லி இருக்கிறாரா? ஒரு செய்தி இருக்குதா? அப்படி இருந்தா காட்டு பாப்போம். ஷாகுல் அமீது எழுதி இருக்கிறாரு, ஷாகுல் அமீது பாஷா என்கிட்ட துவா கேளுங்க. ஒரு செய்தி கிடையாது, எல்லாம் இவங்க எழுதின கதை. எல்லாம் இவங்க அப்படி காட்டுனா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரப்போம். ஷாகுல் அமீது பாஷா என்கிட்ட கேளுங்கன்னு எல்லாம் பாட்டு எழுதி வச்சு கதையில விட்டுருப்பாங்க. அருள்மலை புளிய எல்லாம் மறுமை நாள் வரும்போது அல்லாஹ் காட்டி போடுவான். எல்லாம் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்துருவாங்க, காலு சுப்ஹானகன்றுவாங்க, இறைவன் நீதான்பா தூய்மையானவன்றுவாங்க. அந்த மாதிரி எந்த அவுலியாவா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, பெரியாரா இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ் பிரியா சாவலவி பாஷா சொல்லிடுவாரு, இப்படிதான் பண்ணாங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியாத, நான் இப்படி சொல்லலையே அப்படின்னு விலகிக்கிறார். இவர்கள் யாரை இணை வைக்கிறார்களோ அவர்கள் கூட இவர்களுக்கு மறுமையில எந்த பயனையும் தரமாட்டார்கள். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இறுதியாக ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் சென்றார்கள். எந்த ஒரு கபராக இருந்தாலும் சரி, அந்த கபர் எப்படித்தான் இருக்கணும்? கட்டடமாக இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்களே வச்சுக்கிறீங்க, தர்கா ட்ரஸ்டியே அந்த இடத்தை வச்சுக்கிறீங்க, என்ன மட்டும் செய்யுங்க, தர்காவை இடிச்சு போடுங்க, அவ்வளவுதான். உள்ள இருக்கிற கபர் இருக்குல்ல, தர்கான நீங்க மேல இருக்கிற கட்டணம் நல்லா இருந்தா எந்த தர்கா வந்தாலும் சரி, கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தர்கா தான் பிரச்சனை. ஒரு சிலைதான பிரச்சனை ஆகும். ஒரு அல்லாஹ் வணங்குவதற்கு எது தடக்கும்?
ஒரு கல்லு மண் உள்ள இருந்தா மார்க்கத்தில் வணங்கக்கூடாது, அந்த கல்லை கும்பிடக்கூடாது. அந்த கட்டடமே ஹராம் ஆயிருமா? கட்டடம் ஹராம் இல்ல, அப்ப அந்த கல்லை தூக்கி போட்டு எல்லாம் செய்யலாம்ல. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற தர்கார் அவுலியா இருக்கிறாரா? இருக்கட்டும், நல்லபடியா இருக்கட்டும். அவருக்கு இருக்கிறாரா கூட தெரியல, இருக்கட்டும். அதை நீ நோண்டி, என்ன ரசூல் அப்படிதான் செஞ்சாங்க. மஸ்ஜிது நபவி கட்டினாங்கல்ல, கட்டும் போது பார்த்தா அதுக்குள்ள பூரா என்ன இருக்குது? கபறுகள் தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு கட்டுறாங்கல்ல, அந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு கீழே என்ன இருக்குது? பனு நஜ்ஜார் கூட்டத்துக்கு சொந்தமானது. அதுக்கு கீழே இருக்கிறது என்னதான்? கபறுகள் தான். அதை நோண்டி அதை வெளியில எடுத்து மற்றொரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு தான் பள்ளிவாசலை எழுப்புறாங்க. அப்ப ஏன் அந்த இடத்துல பள்ளிவாசல் கூட வந்துடக்கூடாதுங்கிறத இந்த மார்க்கம் வலியுறுத்துது. ஆனா நீங்க அவருக்கே தனியா ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு அதுக்குள்ள அவருக்கு வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, சிந்திங்க. இந்த மார்க்கம் தெளிவானது. 1400 வருடங்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக விட்டது. வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்காக நாம் பொருந்தி கொண்டோம்ங்கற அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். விளங்குங்கள். இன்னும் அதிகப்படியான செய்திகளை சொல்வதற்கு இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது. நீங்க யாரை கேட்கிறீங்களோ அந்த அவுலியாக்கள் எல்லாம் உங்களுக்கு மறுமையில எதிரா நிப்பாங்க. அதனால சிந்திக்கிறீங்க, தௌபா தேடிக்கிறீங்க. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தௌபாவுடைய நிலை 2 அடைக்கப்படக்கூடிய நிலை. ஒன்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள நிலை. எப்ப இந்த தொண்டக்குழிய வந்து ரூஹ் அடையும், சக்கராத்து நேரம், அப்போ போய் நீங்க அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்ல, ஏத்துக்கிற மாட்டான். ஏன்? அப்ப மலக்குள் மௌத் தெரிஞ்சிருவாரு. அப்ப அவர் வந்து சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் லானத்தான வார்த்தைகள் தெரியும். அதுதான் நான் வணங்கிட்டு இருந்த. இப்ப எங்கடாம் பாரு, கூப்பிடா சாவலமின் பாஷா உதவுறாரா பாப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறாங்க, தொண்டை குழியில நிக்கி டிக்கி யாரா இப்போ உனக்கு உதவி? நேரம் இல்ல. யார் உனக்கு மந்திரிக்க கூடியவன்? யார் இப்போ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவா? யாரும் வர மாட்டாரு அல்லாஹ்வை தவிர. அப்ப அந்த மாதிரி நீங்க தௌபா கட்ட அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அதனால சிந்திங்க, உங்களுடைய மரணத்துக்கு எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். அதனால நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அர்லின் தமூத், எந்த ஆத்மாவாக இருந்தாலும் எங்கே மரணிப்போம் என்பதை கூட அறிந்து கொள்ளாது. அது ஷாகுலமித் பாஷா உட்பட. மணிப்பூரில் இருந்து இங்க வந்து மரணிச்சாருங்கிறீங்கள, பெரிய நல்லடியாரா தான் அவருக்கு தெரிஞ்சுச்சா? தெரியாது. இங்க உட்கார்ந்து இருக்கும்போது மரணத்தை எல்லாம் தந்துடலாம். பேசிக்கிட்டு இருக்கும்போது மரணத்தை திருந்துங்க, தௌபா தேடுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு கலிமாவை சொல்லுங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிற அந்த திருக்கலிமாவை உங்களுடைய உள்ளத்தால் உறுதிமொழியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. வெறும் வாயில சொல்லுவது, உதட்டில் சொல்லுவது முக்கியமில்லை, செயல்களில் காட்டுங்க. அல்லாஹ்வை விட்டு விட்டு நாங்கள் இது போன்ற தர்காக்களை தூக்கி எறிவோம் என்ற முடிவுக்கு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபூ தாலிப் அவங்களை அனுப்புனாங்களே, எதுக்கு? எந்த கபராக இருந்தாலும் அவை தரைமட்டமாக்காமல் விட்டுவிடப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு நியமித்திருந்தார்கள். என்ன வேணும் உங்களுக்கு? எந்த கபரா இருந்தாலும் சரி, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நேரம் இல்ல, எந்த கபராக இருந்தாலும், யாருடைய கபராக இருந்தாலும் அவை தரைமட்டமாக்கப்பட வேண்டும். அவை கட்டடம் கட்டப்பட்டு இருந்தால், ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், சவுதியில இல்ல, சவுதியில தர்கா இருக்குற, அங்க போய் நீ வந்துட்டு கேட்க முடியுமா? பதில் சஹாபா கையை தூக்குனா பெட்டக்ஸ் அடிப்பான். இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரியாவது லட்டி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். லட்டி எடுக்கலாமா, அடிக்கலாமா, முட்டிக்கு கீழே அடிக்கணுமா, முட்டிக்கு. அங்க அப்படி இல்ல, அங்க போய் அல்லட இங்க எல்லாம் இங்க வந்து அங்க போறது தானே, அங்கேயும் நிப்பாரு தூக்கிட்டு கைய. ரசூலுல்லாஹ்வுடைய பண்றோம். அப்ப அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்க முடியாத ஒரு இடமா இருக்குதுல்ல மக்கா இருக்கிற சவுதி. அவங்கள விட உங்களுக்கு மார்க்கம் கூட தெரியுமா? சவுதியில மதீனா யூனிவர்சிட்டியில இருந்து எத்தனை உலக அளவுல இருக்கக்கூடிய ஸ்காலர்கள் வருகிறார்கள். உங்களை விட தாய்மொழியை அரபியாக கொண்ட அந்த நாட்டில் இது போன்ற தர்காக்கள் இருக்கிறதா? இது மாதிரி அவுலியாக்கள், நீங்க எந்த அவுலியாக்களை உயர்வா நினைக்கிறீர்களோ அவர்களை விட அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று உறுதிமொழி கொடுக்கப்பட்ட
தர்காக்கள் எழுப்பப்படவில்லை. அதனால நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், எந்த தர்கா இப்ப கூட நீங்க முடிவுக்கு வாங்க, இங்க இருக்கிற நீங்க அல்லாஹ் பயந்துக்கிறீங்க, தர்காவை தூக்கி உடங்க, உள்ள இருக்கிற கபரை வெளியில எடுங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வை மட்டும், எந்த இடம் அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்கக்கூடிய ஒரு இல்லமாக இருந்ததோ அதே இல்லத்தை இறை இல்லமாக மாற்றி காட்டுங்கள். எந்த இல்லத்தை அல்லாஹ்வுக்கு நிகராக ஷாகுல் ஹமீத் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதே இல்லத்தில் 5 நேரம் பாங்கு சொல்லப்படக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடமாக மாற்றுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களிடத்தில் ஏற்படணும். மறுமையில நாம நஷ்டவாளிகளாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை சொல்கிறோம். இன்னும் சொல்வதற்கு பல செய்திகள் இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய மக்கள் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போதனைகளையும் அதிகமாக உட்கொள்ளும் போது நாம தெளிவு பெறலாம். அதனால நீங்கள் தெளிவு பெற்று சரியான முறையில் சிந்தித்து இதை அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையும் கடைபிடித்து நம்முடைய மரண தருவாயில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன, நீங்கள் மரணித்து விடாதீர்கள், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் வசனத்திற்கு ஒப்ப நம்முடைய மரண நேரத்தில் எந்த வழிகளின் பக்கமும் எந்த குஃப்ரின் பக்கமும் நம்முடைய உள்ளம் அணு அளவும் தடம் பொருளாமல் இந்த ஏகத்துவ கொள்கையில், தௌஹீத் கொள்கையில் அல்லாஹ்வை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவோம் என்ற அந்த உறுதியான ஈமானிய வலுவோடு நம்முடைய மரண நேரம் அமைந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாகவும் அதிலும் உயர்வான சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக சகோதரர் முகமது ஹாஃபில் அவர்கள் நன்றி உரை சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இஸ்லாத்திற்கு எதிரான நாகூர் கந்தூரி விழாவை கண்டித்து நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நாகை மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் ஜமாத் தலைவர் ஹச்சம் முஹைதீன் பக்கிரி அவர்களுக்கும் பல சிரமங்களுக்கும் மத்தியிலேயும் எங்களின் அழைப்பை ஏற்று சிறப்புரையாற்றிய மௌலவி அப்துல் காதர் மன்பை மற்றும் மௌலவி முகமது முஹைதீன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் மேடை அமைத்து தந்த சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பொருளாலும் உடலாலும் ஆலோசனைகள் மூலமும் உதவிகள் புரிந்த சகோதரர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய மாவட்ட அதிகாரிகள் மற்றும் நாகூர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஆங்காங்கே இருந்து இங்கு என்னதான் பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எல்லா வகையிலேயும் இந்நிகழ்ச்சி சிறப்பாகவும் சீராகவும் நடைபெறுவதற்கு உதவி புரிந்த என்னையும் உங்களையும் படைத்த வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ்.